அந்த டேட்டாலேயே ரெண்டு விதமான டேட்டா இருக்கு. ஒன்றுத்துக்கு பேரு மாஸ்டர் டேட்டா, இன்னொன்று பேரு நான் மாஸ்டர் டேட்டா இல்லைன்னா டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த முடிச்சோம். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்க, உன்னோட கிளைண்டோட டீடைல்ஸை ஒரு டேட்டாவா வச்சிருக்க. கிளைண்ட்லயே ரெண்டு நேச்சர் ஆஃப் டேட்டா இருக்கும். ஒரு டேட்டா வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாத ஒரு டேட்டா இருக்கும். அது என்ன அப்படின்னா கிளைண்டோட ஐடி நம்பர், கிளைண்டோட நேமு, கிளைண்டோட டைப்பு, அவனுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், ஆர்கனைசேஷன் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. அதனால இது மாறாம இருக்கிறதுனால இதை வந்து மாஸ்டர் டேட்டா அப்படின்னு தனியா ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி அதை அடிக்கடி வருஷம் வருஷம் போய் மாற்ற போறது கிடையாது. ஆனா ஒரு கிளைண்டோட ஃபைலிங் இருக்கும் டீடைல்ஸ். அதாவது போன வருஷம் 2021 அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் இயர், டோட்டல் இன்கம் 10 to 15 lakhs மாறும், அதர் இன்கம் மாறும், ரிட்டர்ன் ஃபைலிங் டேட் மாறும், டியூ டேட் மாறும், டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் மாறும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு. இதே கிளைண்ட்டுக்கு அடுத்த வருஷம் இப்போ 21, 22 அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அசஸ்மெண்ட் இயருடைய நம்பர் மாறும், டோட்டல் இன்கம் ஆப்வியஸ்லி மாறும், அதர் இன்கம் மாறும், ஏடிசி டிடக்ஷன்ஸ் மாறும், டிக்ளரேஷன்ஸ் மாறும், ரிட்டர்ன் ஃபைலிங் டேட் மாறும், டியூ டேட் மாறும், டாக்ஸ் அமௌண்ட் மாறும், இது எல்லாமே மாறும். ஸோ ஒரு சில டேட்டா கான்ஸ்டன்டா இருந்தா அதுக்கு பேரு மாஸ்டர் டேட்டா, அதை செப்பரேட்டா ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு சில டேட்டா கம்பல்சரி மாறிட்டே இருக்கும். மாறினாதான் அந்த டேட்டாக்கு அர்த்தம். போன வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷம் ஒரே ஃபைலிங் டேட்டு, ஒரே டியூ டேட்டு, ஒரே டாக்ஸ் அமௌண்ட், ஒரே இன்கம் இருக்குமா? ஆப்வியஸ்லி இருக்காது. ஆனா அவங்க பேரு, அப்பா பேரு, அட்ரஸ், ஜெண்டரு, கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் அட்ரஸ், நேச்சர் ஆஃப் பிசினஸ், ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே வருஷம் வருஷம் மாறாது. ஸோ ரெண்டு டேட்டா இருக்கு, மாஸ்டர் டேட்டா அண்ட் டிரான்சாக்ஷன் டேட்டா. இதுதான் நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். அதோடைய ஒரு சின்ன ஒரு ரீகேப்பிங் தான் இப்போ ஒரு 5 நிமிஷமா சொன்னது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அதுல? சரி, இப்போ அடுத்து நம்ம கண்டினியூ பண்றோம். என்னன்னா, ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல எப்படி டேட்டா முக்கியம், அதுல மாஸ்டர் டேட்டா, டிரான்சாக்ஷன் டேட்டான்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என்னென்ன மாதிரியான வவுச்சர் டைப்ஸ் இருக்கும். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல என்னென்ன மாதிரியான அக்கௌண்டிங் டைப் வவுச்சர் டைப்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டேலி தெரிஞ்சதுன்னா இப்ப பார்க்க போற இந்த டாபிக் வந்து செம்ம ஈஸியா புரிஞ்சிடும். கான்ட்ரா அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப் கண்டிப்பா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல இருக்கும். சரி, இந்த கான்ட்ரா நிறைய வவுச்சர் டைப் இருக்கு. கான்ட்ரா இருக்கு, பேமெண்ட் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, ஜேர்னல் இருக்கு, டெலிவரி நோட்டு, ரெசிப்ட் நோட்டு, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, ஜேர்னல் வவுச்சர், ஸ்டாக் ஜேர்னல், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்டு, மெட்டீரியல் இன், மெட்டீரியல் அவுட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் குயிக்கா. ஸோ கான்ட்ரா அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப் தான் யூஸ் பண்றாங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல. அப்படின்னா கேஷ்ல இருந்து பேங்க்குக்கும், பேங்க்ல இருந்து கேஷுக்கும், பேங்க்ல இருந்து பேங்க்குக்கும் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை போடுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் டைப்புக்கு பேரு கான்ட்ரா வவுச்சர். டெபாசிட்டிங் கேஷ் இன்டு பேங்க், வித்ட்ராயிங் கேஷ் ஃப்ரம் த பேங்க் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க், இதெல்லாம் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் எதுக்காக கொடுக்குறோம்? ரெண்டு பர்பஸ்க்கு பேமெண்ட் கொடுக்குறோம். ஒன்னு நம்மளுடைய சப்ளையருக்கு, அதாவது கிரெடிட்டார்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், பார்ட்டிக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னொரு பேமெண்ட் வந்து ஏதாவது எக்ஸ்பென்சஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னொன்னு ஏதாவது அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். மொத்தத்துல ஒரு கம்பெனில இந்த 3 விஷயத்துக்கு தான் பேமெண்ட் போகும். ஏதாவது சப்ளையர் அதாவது கிரெடிட்டார்ஸ்க்கு, ஏதாவது அசெட் வாங்க போறோம் அப்படின்னா ஏதாவது அசெட் பர்ச்சேஸ்க்கு, இல்ல ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பேமெண்ட், எக்ஸ்பென்சஸ்க்கு, எக்ஸாம்பிள் சேலரி, டிராவல் எக்ஸ்பென்சஸ். ஒரு நிமிஷம்.
ஓகேவா? ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது பேமெண்ட் பர்பஸ்க்காக. ரெசிப்ட் அதே மாதிரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல ரெசிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஏதானும் பேமெண்ட் வருது, அதாவது டெட்டார்ஸ் நமக்கு பே பண்றாங்க, ஸோ ரிசீவிங் ஃப்ரம் டெட்டார்ஸ். அப்புறம் அதர் இன்கம்ஸ், எப்படி கமிஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெசிப்ட் என்ட்ரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சேல் ஆஃப் அசெட்ஸ், எப்படி பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரி சேல் ஆஃப் அசெட்ஸ், ஒரு பழைய அசெட் சேல் பண்ணும்போது நமக்கு எதனும் கேஷோ செக்கோ உள்ள வரும். ஸோ இந்த பர்பஸ்க்கு ரெசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்றோம். ஜர்னல் வவுச்சர், இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அக்கௌண்டிங்ல பேசும்போது எல்லாத்தையுமே எல்லா வவுச்சர் என்ட்ரியுமே நம்ம ஜர்னல் வவுச்சர் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஜர்னல்ங்கிறதுக்கு செப்பரேட் ரீசன் இருக்கு. எது ஜர்னல் அப்படின்னா, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் நம்ம பாஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் என்ட்ரி, அப்புறம் அசெட் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்ல பண்றோம், இன்டைரக்ட் இன்கம் வந்து நமக்கு வந்து பார்ட்டி கிட்ட இருந்து வருது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜர்னல் இஸ் ஒன் ஆஃப் த என்ட்ரி ஃபார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்புறம் அஃப்கோர்ஸ் சேல்ஸ் இல்லாம பிசினஸே கிடையாது. சேல் என்ட்ரி பாஸ். கேக்குதா நான் பேசுறது? நடுவில் வெளில போயிட்டு வந்தா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? Am I audible? Okay, sir. So sales entry, of course, யாரு உள்ள வருது? நீரோ. Sales entry. Of course, ஒரு சேல்ஸ் இல்லாம அக்கௌண்ட்ஸே கிடையாது. சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம சேல் என்ட்ரியில போடுவோம். அதே மாதிரி பர்ச்சேசஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுவோம்? இதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம், அதாவது இன்வென்ட்ரி பர்ச்சேஸ், ஸ்டாக் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியில போடுவோம். ஸோ சேல் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர் ரெண்டுமே ஒரு மேண்டேட்டரி வவுச்சர் ஃபார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதே மாதிரி டெபிட் நோட், கிரெடிட் நோட் எதுக்காக அப்படின்னா, நம்ம எதான வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பண்றோம், ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அந்த பர்ச்சேஸ் பண்ணது ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா டெபிட் நோட் பாஸ் பண்ணுவோம். சேல் பண்ணிருக்கோம், சப்ளையருக்கு நம்ம பையர் கிட்ட இருந்து அந்த சேல் வானாலும் திரும்பி நமக்கு வருது, ஸோ கிரெடிட் நோட் பாஸ் பண்ணுவோம். மெமரண்டம் வவுச்சர் அப்படிங்கிறது என்னன்னா, வவுச்சர் போடுவோம், பட் அது வந்து எந்த ரிப்போர்ட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம சும்மா ஒரு ஒரு மெமரிக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மெமரண்டம் அப்படின்னு ஒரு என்ட்ரி நம்ம போடுவோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்த என்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி, இன்வென்ட்ரி அஃபெக்ட் ஆகிற மாதிரி கம்பைண்டான என்ட்ரிஸ். மெயினா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட்லாம் அக்கௌண்ட்ஸ் கம் இன்வென்ட்ரி என்ட்ரி. பேமெண்ட், ரெசிப்ட், ஜர்னல், கான்ட்ரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஒன்லி என்ட்ரிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்வென்ட்ரிக்குன்னு சில என்ட்ரிஸ் இருக்கு. இப்போ நீ வந்து ஒரு பிஓ ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம பிஓ ரைஸ் பண்ணலாம். பிஓ ரைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாக்கும் உள்ள வராது அன்லெஸ் நம்ம இந்த ஸ்டாக்கை ரிசீவ் பண்ற வரைக்கும். அக்கௌண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேசஸ் ஆர்டர் இரண்டுமே நம்ம முக்கியமான ஒரு என்ட்ரியா போடுறோம். ஸ்டாக் ஜர்னல் அப்படிங்கிறது ரெண்டு பர்பஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு, ஒரு ஐட்டம் ஒரு குடோன் டு இன்னொரு குடோன் மூவ் பண்றதுக்கு ஸ்டாக் ஜர்னல் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்றோம், ரா மெட்டீரியலை மட்டும் கன்சியூம் பண்ணி அதை பினிஷ்டு குட்ஸா மாத்தணும்னா ஸ்டாக் ஜர்னல் போவாங்க. பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்துக்கோங்க, நைட்டு க்ளோசிங் ஸ்டாக் க்ளோஸ் பண்ணுவாங்க. 5000 லிட்டர்ஸ் அண்ட் 5000.3 லிட்டர்ஸ், அதாவது 5300 லிட்டர் அப்படின்னு இருக்கும் பேலன்ஸ். பெட்ரோல்லாம் எப்படி, இப்போ அந்த டோரை திறக்கும் போது கொஞ்சம் பெட்ரோல் காத்துல எவாபரேட் ஆகும், பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் எவாபரேட் ஆகும். இதெல்லாம் வந்து கணக்கிலே வராம லாஸ், கணக்கிலே வராது. இது சேல் பண்ணிக்க மாட்டேன், ஆனா உங்ககிட்ட வந்து ஆனா இயற்கையாவே அது குறையும், அது அதோடைய குவான்டிட்டி குறையும். நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கும்போது பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா 5290.9, அதாவது 1 லிட்டர் வந்து அப்படியே காத்துலயே எவாபரேட் ஆயிருக்கும். அப்ப நீ 5000.300 லிட்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்க முடியாது. அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஒன்று ஷார்ட் ஆகும், அதோட பைசா எங்கன்னு கேட்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டே ஸ்டாக்கை வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கா போடும்போது 1 லிட்டர் குறைஞ்சிருக்கும். ஆனா முன்னாடி நாள் நைட்டு 1 லிட்டர் அதிகமா இருந்தது, நடுவில் நம்ம சேலா பண்ணிருக்கோம், இல்ல பிசிக்கலாவே அது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர்னு ஒரு என்ட்ரி போட்டு ஓப்பனிங் பேலன்ஸோட குவான்டிட்டியை மாற்றுவாங்க. அதே மாதிரி டெலிவரி நோட் அண்ட் ரெசிப்ட் நோட். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம சப்ளையர் வந்து இப்போதைக்கு வெறும் கூட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாரு, இன்னும் பில் கொடுக்கல.
இந்த கூட்ஸ் நம்ம ஓகேன்னு சொன்ன பிறகு பில் அனுப்ப போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெசிப்ட் நோட் போடுவோம். அதே மாதிரி நாம வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் வாங்கியிருக்கோம், நம்ம கிளைண்ட் நமக்கு சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காரு, சேல் ஆர்டர் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கூட்ஸை மட்டும் தான் டெலிவரி பண்ண சொல்றாரு அப்படின்னா ஸோ டெலிவரி நோட். இது எல்லாமே வெறும் இன்வென்ட்ரி மட்டும் பாதிக்கிற மாதிரி என்ட்ரி. அது மாதிரி பேரோலுக்குன்னு சில என்ட்ரிஸ் இருக்கு, அட்டண்டன்ஸ் என்ட்ரி அண்ட் பேரோல் என்ட்ரி. ஸோ இது எல்லாமே டிஃபரெண்ட் வவுச்சர் என்ட்ரிஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க, ஒரு லைன் பை லைன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேளுங்க எனக்கு, என்ன வவுச்சர் என்ட்ரி என்ன பர்பஸ்க்குன்னு. நீங்க எல்லாமே சாஃப்ட் காப்பி வச்சிருக்கீங்களா இல்லையா உங்க மொபைல் போன்லயோ இல்லைன்னா வந்து லேப்டாப்லயோ? சார் ஓகே. வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. எவ்ரி வவுச்சர் வில் ஹேவ் a யூனிக் நம்பர். அது சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணும். எந்த ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டமா இருந்தாலும் நீ வந்து வவுச்சர் போட அதுவே யூனிக் நம்பர் ஒன்று டிஸ்பிளே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு ஏதாவது கஸ்டமைஸ் நம்பர் வேணும்னா கூட நம்ம கஸ்டமைஸ் நம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றோம். ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. And introduction part, we have discussed accounting flow from the angle of an accountant. இல்லையா, ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு அக்கௌண்டிங் எப்படி பண்றாரு, வவுச்சர் என்ட்ரி போடுறாரு, அந்த மாதிரி பார்த்தோம். Now we are going to discuss the accounting flow from the angle of software. சாஃப்ட்வேர் என்னடா பண்ணுது? நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேலி யூஸ் பண்றேன், இல்லை டேலி மாதிரி ஈக்குவலண்டா வேற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன்னா எனக்குன்னு சில வேலை இருக்கும், நான் சில வேலையை பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், வவுச்சர் போடணும். இது ரெண்டும் நான் தான் பண்ணணும். சிஸ்டமே தானாவே வவுச்சர்லாம் போட்டுக்காது. அது எப்படி தெரியும் என்ன பர்ச்சேஸ் பண்ண, என்ன சேல்ஸ் பண்ண, என்ன பேமெண்ட் கொடுத்த, என்ன ரெசிப்ட் கொடுத்தேன்னு தெரியாது. நாம உட்காந்து சிஸ்டம்ல என்ட்ரி போடணும். போட்ட பிறகு சிஸ்டத்துக்குன்னு சில வேலை இருக்கு. அதாவது இந்த என்ட்ரியை கொண்டு போய் எந்த ரிப்போர்ட்ல போடணும், டெபிட் பண்ணோம்னா அது ஈக்குவலண்டா கிரெடிட்ல என்ன பண்ணிருக்கோம், எங்க இந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல போய் லெட்ஜரை போஸ்டிங் பண்ணணும், அதெல்லாம் சிஸ்டம் பண்ணிடும். ஸோ இப்போ சிஸ்டத்துக்குன்னு சில வேலை இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா தான் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். நான் வவுச்சர் என்ட்ரியே போட மாட்டேன், நான் மாஸ்டர்ஸே கிரியேட் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் கிடைக்காது. இல்லை சிஸ்டம் வந்து நீ வரும் வவுச்சர் என்ட்ரி போடு, நான் வந்து லெட்ஜர் பேலன்ஸ் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ரிப்போர்ட்டும் கிடைக்காது. ரெண்டுமே சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதான் அதுதான் டிசைனா கொடுத்துருக்கோம். யாரு? பிரகாஷ். என்ன பிரகாஷ், போதுமா டைம் 6:30 கிளாஸ்க்கு? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் டிரான்சாக்ஷனை போஸ்ட் பண்ணணும். நீ டேலி எடுத்துக்கிட்டாலோ வேற எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலோ மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி வவுச்சர் என்ட்ரி போடாம எதுவுமே நடக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நான் போஸ்ட் பண்ணணும், மாஸ்டர்ஸ் போஸ்ட் பண்ணணும். இது ரெண்டும் ஹியூமனுடைய வேலை அப்படின்னு சொல்றோம். டிரான்சாக்ஷன் அண்ட் வவுச்சர் என்ட்ரிஸ் ஹியூமன் பண்ண வேண்டிய வேலை. சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது? ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போடுறேன், டெபிட் கேஷ் 5,000, கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 5,000 அப்படின்னு நான் ஒரு வவுச்சர் என்ட்ரி போடுறேன். இது நான் தான் போட முடியும், நான் போடாம சிஸ்டத்துக்கு வவுச்சர் கிடைக்காது. ஸோ டெபிட் கேஷ் என்ட்ரி 5,000, கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 5,000 போடுறேன். சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இந்த கேஷ் வந்து உள்ள வருதா, அப்ப ஏற்கனவே கேஷ்ல டெபிட் பேலன்ஸ் இருக்கு, இதை அதோட ஆட் பண்ணி கேஷ் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். ஏற்கனவே கிரெடிட் பேலன்ஸ் வந்து கமிஷன் ரிசீவ் வந்து ஆல்ரெடி 0ன்னு இருந்துச்சு, இப்போ கமிஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிறத 5,000 இன்க்ரீஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிடும். போஸ்ட் பண்ணிட்டு கேஷை கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்லையும் ட்ரையல் பேலன்ஸ்லையும் போஸ்ட் பண்ணிடும். இந்த இன்கம் கொண்டு போய் ட்ரையல் பேலன்ஸ்ல போஸ்ட் பண்ணிடும், இல்ல P&L போஸ்ட் பண்ணிடும். இது சிஸ்டத்துடைய வேலை. அதான் அவன் கொடுத்துருக்கான். போஸ்டிங், அதுக்கப்புறம் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது, பேலன்ஸ்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து P&L அக்கௌண்ட்டையும் P&L ரிப்போர்ட்டையும் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ற வேலை சாஃப்ட்வேருடைய வேலை. ஸோ சாஃப்ட்வேரும் ஹியூமன் பீயிங் சேர்ந்தாதான் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியும். அதுல ஹியூமன் பீயிங்கோட பார்ட் என்ன? மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், வவுச்சர் என்ட்ரிஸ் போடணும். இது ஹியூமன் பீயிங்குடைய பார்ட்.
சிஸ்டத்துடைய பார்ட் என்ன, நீ போட்ட டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி லெட்ஜர் போஸ்டிங், குரூப் போஸ்டிங், அதுல இருந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு எதை போஸ்ட் பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து P&L எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அது தானாவே பண்ணிடும். இது சாஃப்ட்வேருடைய வேலை. மொத்தத்துல அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல என்னென்ன டைப் ஆஃப் லெட்ஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டும். நீ என்ன அக்கௌண்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் தெர் இஸ் a டெபிட் லெட்ஜர், தெர் இஸ் a கிரெடிட் லெட்ஜர். இது ரெண்டுக்குள்ள அக்கௌண்ட்ஸே முடிஞ்சு போச்சு உனக்கு. நீ என்ன பண்ணாலும் ஒரு டெபிட் டிரான்சாக்ஷன் ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரா, டைப் ஆஃப் லெட்ஜர்ஸ் இன் அக்கௌண்டிங் we have studied that there are 3 types of ledger accounts: personal, real, nominal அப்படின்னு நாம சொல்றோம். பட் எப்படியா இருந்தாலும் அதோட டிரான்சாக்ஷன் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்னு டெபிட்டா இருக்கும் இல்லை கிரெடிட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் பர்சனல் என்ன சொல்றான், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? பட் as far as financial accounting systems are concerned, ledger may be classified into 2 types only. ஒன்னு ledger is having the debit balance or ledger is having the credit balance. உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, கேபிட்டல் அப்படின்னு ஒரு 2 lakhs போடுற, கேபிட்டல் அப்படின்னு ஒரு 2 lakhs போடுற. இந்த கேபிட்டல் ஈக்குவலண்டா உன்னோட பிசினஸ்ல என்ன இருக்கும், கேஷ் ஒரு 50,000, பேங்க் பேலன்ஸ் ஒரு 1 lakh, ஸ்டாக் ஒரு 50,000. ஸோ 2 lakhs டேலி ஆகிட்டு வச்சுக்க. ஸோ கேபிட்டல் 2 lakhs போடுற, தட் ஷோஸ் த கிரெடிட் பேலன்ஸ் 2 lakhs. இந்த கிரெடிட் பேலன்ஸ்க்கு ஈக்குவலண்டா உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா 50,000 கேஷ் பேலன்ஸா வச்சிருக்க, கையில பிசினஸ்க்கு கேஷ் வச்சிருக்க, பிசினஸ் பண்றதுக்கு 1 lakh ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ 1 lakh அங்க போயிடுச்சு டெபிட் பேலன்ஸ். மீதி 50,000 rupees ஸ்டாக்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷனரி கடை நடத்துறேன்னா நோட் புக், பென்சில், பேனா வாங்கி வச்சிருப்பேன். மொபைல் போன் நடத்துறேன்னா மொபைல்ஸ் வாங்கி வச்சிருப்பேன். எலக்ட்ரிக்கல் ஷோரூம் நடத்துறேன்னா டியூப் லைட்டு, இந்த மாதிரி வயர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். எலக்ட்ரானிக்ஸ் நடத்துறேன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி வச்சிருப்பேன். அப்போ கிரெடிட் பேலன்ஸ் 2 lakhs அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் பேங்க் 1 lakh, டெபிட் பேலன்ஸ் கேஷ் 50,000, டெபிட் பேலன்ஸ் ஸ்டாக் 50,000 சேர்ந்து 2 lakhs. ஸோ எப்படி டிரான்சாக்ஷன் நீ பார்த்தாலும் ஒரு டெபிட் பேலன்ஸ் ஒரு கிரெடிட் பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதுதான் பிக்சரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த லெட்ஜர்ல டெபிட் பேலன்ஸ் ஒன்று வரும், கிரெடிட் பேலன்ஸ் ஒன்று வரும். டெபிட் பேலன்ஸ்ல என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் டெபிட் த ரிசீவர். ஸோ அப்போ ரிசீவருடைய அக்கௌண்ட் எல்லாமே டெபிட்ல வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன், ஒரு அசெட் வாங்குறோம், டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போ அந்த அசெட் எல்லாமே டெபிட் பேலன்ஸா வரும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், அது நமக்கு டெபிட் சைட்ல வரும். கிரெடிட் சைட்ல என்ன வரும், கிரெடிட் த கிவர், யார் நமக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வந்து கிரெடிட் சைட்ல வரும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், நீ ஒரு அசெட்டை சேல் பண்ற, உங்ககிட்ட அசெட் வெளியில் போகுது, அந்த அசெட்டுடைய பேலன்ஸ் கிரெடிட்ல வரும். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அப்போ உன்னோட இன்கம்ஸ் எல்லாமே வந்து கிரெடிட்ல வந்துடும். ஸோ அதான் பிரிச்சு போட்டிருக்கான். அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட்லையும், இன்கம் அண்ட் லைபிலிட்டி ஆப்போசிட் பேக். அசெட்னா இந்த பக்கம் இன்கம், சாரி அசெட்னா இந்த பக்கம் லைபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ்னா இந்த பக்கம் இன்கம், ரெண்டும் ஆப்போசிட்ல வருது. இதை பேஸ் பண்ணி என்ன பண்றான், எக்ஸ்பென்சஸும் இன்கமும் P&L அக்கௌண்ட்க்கு போஸ்டட். அது வலிக்குது கொஞ்சம் வச்சிருக்காரு, லைட்டா வச்சுக்க. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் இன்கம் எங்க போஸ்டிங் ஆகுது அப்படின்னா P&Lக்கு போஸ்ட் ஆகுது. அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் எங்க போஸ்டிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல போஸ்டிங் ஆகுது. இதுதான் சாஃப்ட்வேருடைய ஒர்க்கிங் ஸ்டைல். ஓகேவா? சரி, அப்புறம் இன்னொன்னு, இது உங்களுக்கு டேலி கிளாஸ் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை நான் லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம், as many as you want. என் பிசினஸ்க்கு 10 லெட்ஜர் தான், 2 கிரெடிட்டார், 2 டெட்டார், 2 இன்கம், 2 எக்ஸ்பென்சஸ், அப்புறம் பேங்க் அண்ட் கேஷ், அவ்வளவுதான். என்னோட 10 லெட்ஜர் போதும். சில கம்பெனிஸ்ல 100 லெட்ஜர் கிரியேட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ்ல 1000 லெட்ஜர் கூட கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிரான்சாக்ஷன் பெருசா இருக்கும், நிறைய சப்ளையர் இருப்பான், நிறைய பையர் இருப்பான், அந்த மாதிரி. ஸோ நீ 10 லெட்ஜர் வச்சிருந்தாலும் சரி, 100 லெட்ஜர் வச்சிருந்தாலும் சரி, 1000 லெட்ஜர் வச்சிருந்தாலும் சரி, இந்த எல்லா லெட்ஜரையுமே 4 கேட்டகரியா தான் பிரிக்கிறாங்க, 4 குரூப்பா தான் பிரிக்கிறாங்க. கேட்டகரின்றதை விட குரூப் கரெக்டா இருக்கும். 4 குரூப்பா பிரிக்கிறாங்க. எப்படி, இந்த எல்லா லெட்ஜரும் ஒண்ணு இன்கம் பேஸ்ட் லெட்ஜரா இருக்கும், இல்ல எக்ஸ்பென்சஸ் பேஸ்ட் லெட்ஜரா இருக்கும், இல்ல அசெட் பேஸ்ட் லெட்ஜரா இருக்கும், இல்ல லைபிலிட்டி பேஸ்ட் லெட்ஜரா இருக்கும். இதுக்கு மேல டைப் ஆஃப் குரூப் ஆஃப் லெட்ஜர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் ஒண்ணு அது அசெட் நேச்சரா இருக்கும், இல்ல லைபிலிட்டி நேச்சரா இருக்கும்,
இல்ல இன்கம் நேச்சரா இருக்கும், இல்ல எக்ஸ்பென்சஸ் நேச்சரா இருக்கும். இதுக்கு மேல வந்து டைப் ஆஃப் குரூப் ஆஃப் லெட்ஜர்ன்றதே கிடையாது. எக்ஸாம்பிள் கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ற, என்ன குரூப்பா டிஃபைன் பண்ணுவேன்? யாரா பதில் சொல்லி பார்க்கலாம். கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ற, உனக்கு அடிக்கடி கமிஷன் வருது உன்னோட பிசினஸ்க்கு. இந்த லெட்ஜர் என்ன குரூப்பா டிஃபைன் பண்ணுவேன்? இன்கம் இல்லையா? லோன் எடுத்திருக்க பேங்க்ல, ஓகே, இந்த லோனை வந்து என்ன குரூப்பா நீ ட்ரீட் பண்ணுவேன்? சோ லோன் என்னவா ட்ரீட் பண்ணுவேன்? லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணுவேன். ஓகேவா? ரெண்ட் பே பண்ற பிசினஸ்க்காக, ஆபீஸ் ரெண்ட் என்னவா ட்ரீட் பண்ணுவேன்? எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணுவேன். கம்பெனி பேர்ல லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு, அது என்னவா ட்ரீட் பண்ணுவேன்? அசெட்ஸ். சோ எப்படி பார்த்தாலும் உனக்கு 4 டைப் ஆஃப் லெட்ஜருக்கு மேல குரூப் ஆஃப் லெட்ஜர் கிடையாது அப்படிங்கிறது தான் புக் சொல்றேன். அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. நம்ம வந்து எந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணாலும், உதாரணத்துக்கு நீங்க ஐசிஏயோடைய ஆன்லைன் சாஃப்ட்வேர், என்ன சாஃப்ட்வேர்? ஐடிடி புக்கிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ, ஓரியன்டேஷன் புக்கிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ, ஆர்டிகல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோ, எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோ, இது ஒரு சாஃப்ட்வேர். இல்ல நான் இன்னைக்கு ஊருக்கு போகணும், ஃபேமிலியோட மதுரைக்கு போகணும், பெங்களூர் போகணும், மைசூர் போகணும், பாம்பே போகணும், டிக்கெட் புக் பண்றியா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஐஆர்சிடிசின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இல்ல சும்மா ஒரு கேம் மாதிரி ஆட போறேன், அதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. இல்ல நான் இமெயில் செக் பண்ண போறேன், அதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க சாஃப்ட்வேர் வந்திருக்கு இல்லையா? இந்த சாஃப்ட்வேருடைய ஒர்க்கிங் ஸ்டைல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் பேக் அண்ட் அப்ளிகேஷன் 2ஆ பிரிக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல டெக்னிக்கல் கான்செப்ட். இந்த சாஃப்ட்வேரோட ஒர்க்கிங் நேச்சரை பொறுத்து இது ஃப்ரண்ட் அண்ட், இது பேக் அண்ட் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. என்னடா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் தான்? இதை டெக்னிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, 3 tier ஆர்கிடெக்சர், 2 tier ஆர்கிடெக்சர் ஆரம்பிச்சது, இன்னைக்கு 3 tier ஆர்கிடெக்சர்ல வந்து நிக்குது. இந்த மொத்த ஒர்க்கிங்க 2 டயரா பிரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 2 டயர். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு சில மாடல்ஸ், சில ஒர்க் இருக்கு. பேக் எண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஒன்று இருக்கு. இது அப்படியே ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணமா சொல்லணும்னா, இப்போ நீ வந்து ஃபேமிலியோட இன்னைக்கு சரி அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே, என்ன சொல்றாங்க, டே நைட் எல்லா டின்னர் நம்ம வெளில போய் நியூ உட்லண்ட்ஸ் அங்கே போய் சாப்பிடலாம்டா, இன்னைக்கு டின்னர் அப்பா ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. 2 பசங்க அம்மா அப்பா ஜாலியா போறோம் ஹோட்டல். நம்ம போய் என்ன பண்றோம், ஒரு டேபிளை செலக்ட் பண்ணி உட்காந்துக்கிறோம். கம்ஃபர்டபுளா ஃபேமிலி கீழோ ஏசி கீழோ ஒரு டேபிள் உட்காந்துரும். இப்போ இந்த ஹோட்டல்ல என்ன நடக்குது, ரெஸ்டாரண்ட்னா ஒருத்தர் நேரம் உள்ள வராரு. அவர் பேர் வந்து வெயிட்டர். அவர் பேர் வெயிட்டர் இல்ல ஸ்டீவர்டு, சப்ளையர் கூட சொல்லலாம். சப்ளையர், ஸ்டீவர்டு, ரொம்ப ஸ்டைலிஷா தான் ஸ்டீவர்டு இல்ல வெயிட்டர்னு சொல்லுவாங்க. அவர் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்பார். இவருடைய பார்ட் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணு இருக்கு. இவரோட வேலை என்ன, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மெனு கார்டை பார்த்துட்டு, சப்போஸ் உங்க தம்பி வந்து அவனுக்கு வந்து ரொம்ப இட்லினா ரொம்ப பிடிக்கும், நான் இட்லி ஆர்டர் பண்றேன். பூரினா ரொம்ப பிடிக்கும், நீ பூரி ஆர்டர் பண்ற. அம்மாவுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றாங்க. அப்பாவுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், பரோட்டா ஆர்டர் பண்ற. இது எல்லாமே உங்களோட யார் இன்ட்ராக்ட் பண்றா, யார் டிஸ்கஸ் பண்றா, இந்த ஸ்டீவர்ட் டிஸ்கஸ் பண்றாரு. அவர் சொல்லுவாரு, சரி இன்னைக்கு நீங்க பரோட்டா சாப்பிட்றத விட இன்னைக்கு மண்டே எங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆஃபர் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஒண்ணு வாங்கினீங்கன்னா ஒரு கோபி ஃப்ரை ஃப்ரீ. அப்ப நீங்க பன்னீர் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு கோபி ஃப்ரை ஃப்ரீ, கிட்டத்தட்ட 150 rupees ஒர்த் ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க பரோட்டா குருமா அப்படின்னு சாப்பிட்றத விட நான் வித் பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கோபி ஃப்ரையோ இல்லைன்னா மஷ்ரூம் ஃப்ரையோ ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஆஃபர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றாரு. இதெல்லாம் இவர் பண்ற வேலை. ஸோ இவர் பேரு ஃப்ரண்ட் எண்ட். நேரம் உங்ககிட்ட முன்னாடி இந்த ஃப்ரண்ட் எண்டோட வேலை என்னன்னா, கிளைண்டோட ஒர்க் பண்றதுதான். கிளைண்ட்டுக்கு என்ன தேவைன்னு அந்த தேவையை தெரிஞ்சுக்கிறதும், அந்த தேவை இருக்கா இல்லையான்னு பின்னாடி கேட்டு வந்து இந்த கிளைண்ட்டுக்கு சொல்றதும் வேலை. இவர் பேர் வந்து ஃப்ரண்ட் எண்ட். இப்போ திடீர்னு நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ், அம்மாவோட அவங்க ஆசை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும். நீ பரோட்டா கேட்ட இல்லையா, அவர் சொல்லுவார், சார் ஈவினிங் மேலே பரோட்டா வந்து நாங்கள் போடுறது கிடையாது சார், டுடே நோ பரோட்டா, நீங்க கேட்டது அவைலபிளா இல்ல, அதுக்கு பதில் நான் உங்களுக்கு வேற தரேன் அப்படின்னு சொல்லி உங்களோட இன்ட்ராக்ட் பண்றாரு இல்லையா. இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேருடைய வேலை. அப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்றோம், ஐசிஐ அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றோம், இல்ல ஐஆர்சிடிஸ்ல ஒர்க் பண்றோம், நம்மளோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு சில மெனுஸ் எல்லாம் இருக்கும். நீ ஒரு மெனுவை கிளிக் பண்ணுவ, ஓகேன்னு சொல்லும், கேன்சல்னு சொல்லும், ப்ளீஸ் என்டர் ஓடிபி நம்பர்னு சொல்லும், ப்ளீஸ் என்டர் மொபைல் நம்பர்னு சொல்லும். இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்றோம்.
இது ஒரு லேயர். ஸோ இதை ஃப்ரண்ட் அண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணும். இது பின்னாடி போய் இந்த டேட்டாவை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுது, எந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணுது, எங்க போஸ்டிங் பண்ணுச்சு, பின்னாடி என்ன நடக்குது எதுவுமே நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு என்ன, இப்ப நீ உட்லண்ட்ஸ்ல போய் ஆர்டர் பண்ற, இந்த ஸ்டீவர்ட் என்ன பண்ணா உன்னோட ஆர்டர் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, ஓகே ஒரு 2 sets ஆஃப் நான், ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பிளஸ் ஒரு மஷ்ரூம் ஃப்ரீ, அம்மாவுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வித் கோபி மஞ்சூரியன், தம்பிக்கு வந்து 1 plate இட்லி வித் 1 ஸ்பெஷல் வடை, இன்னொரு பொண்ணு அக்காவுக்கு வந்து 1 set ஆஃப் பூரி நோட் பண்ணிட்டு இதை நேரம் பேக் ஹேண்ட்ல கொண்டு போய் அங்க இருக்க குக்கு கிட்ட கொடுத்து டேபிள் நம்பர் 7ல இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணுங்கன்ற பத்தியா. இது நமக்கு தெரியவே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருக்கிட்ட வேணா கொடுக்கலாம். குக் பண்றவங்க ஆம்பளையா பொம்பளையா, சவுத் இந்தியனா நார்த் இந்தியனா, வெள்ளையா இருப்பானா கருப்பா இருப்பானா, உயரமா இருப்பானா குட்டையா இருப்பானா, அவன் டிஷர்ட் போட்டு சமைக்கிறானா சட்டையை போட்டு சமைக்கிறானா, ஷார்ட்ஸ் போட்டு இருப்பானா வேஸ்ட் கட்டிட்டு இருப்பானா, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம தேவை என்ன, நம்ம கேட்டது பேக் எண்ட்ல இருக்கு, அதை கொண்டு வந்து தரதா இவங்க வேலை. இவர்கிட்ட தான் இன்ட்ராக்ட் பண்ணும். கடைசியா பில்லு கொடுத்து டிப்ஸ் கொடுக்கறதுக்கு இவரோட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்றோம். பின்னாடி யாரோட இன்ட்ராக்ட் பண்ணல. பின்னாடி முன்னாடி நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நடுவு வேலையை இவர் பாக்குறாரு. இதேதான் இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யுது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வந்து கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெனு டிசைன் பண்ணி கொடுக்குது, அவங்க சொல்றதை ரிசீவ் பண்ணிக்குது. அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுது. எங்க கேட்டு சொல்லுதுன்னா பேக் எண்ட்ல கேட்டு சொல்லுது. ஸோ பேக் எண்ட் இது வந்து ஃப்ரண்ட் எண்டா பிரிச்சுட்டாங்க. பேக் எண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினா சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சொல்ற எல்லா வேலையும் எங்க போய் பத்திரமா ஸ்டோர் ஆகுதுன்னா பேக் எண்ட்ல போய் கான்ஸ்டன்டா பர்மனண்டா அப்படின்னு ஸ்டோர் ஆயிடும். ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பேக் எண்ட்ல இருந்து டேட்டா பண்ணி வந்து அப்பா பரோட்டா கேட்டாரு, கிச்சனுக்கு போயிட்டு பரோட்டா அடிக்கிறேன், பரோட்டா ஆர்டர் க்ளோஸ் அப்படின்னா நேரம் வந்து சார் சாரி சார் பரோட்டா ஆர்டர் க்ளோஸ் சார், நீங்க நான் சாப்பிடலாம் சார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பேக் எண்ட்ல தெரியாத விஷயத்த போய் கேட்டு வந்து சொல்றாரு. அதேதான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பேக் எண்ட் இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தருது. ஸோ ஒரு அப்ளிகேஷனை 2 லேயரா பிரிச்சு, ஒன்னு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், இன்னொன்னு பேக் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு டெக்னிக்கலா பிரிக்கிறாங்க. தட் இஸ் வாட் திஸ் கான்செப்ட். Nowadays almost all the financial and accounting systems are computerized. It is necessary to understand how does it work. We are going to understand technical concept from the perspective of non-technical person. இப்ப நான் வந்து என் ரெஸ்டாரண்ட்டை சொன்னேன், நம்ம எல்லாம் இது அனுபவப்பட்டிருக்கோம். ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம், சாப்பிட்டிருக்கோம். ஸோ நமக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து இது எக்ஸாம்பிளா சொன்னேன். ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ன்றதான் ஐடியா. Or the layman who does not understand the technicalities and does not want to go into technical details. Working of any software. யூசர்னா நீ நான் மாதிரி, நம்ம ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, இல்லை நான் வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் ஒர்க் பண்ற மாதிரி. யூசரோட யார் இன்ட்ராக்ட் பண்றாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் லேயர்ஸ் மட்டும் தான் யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் லேயர் என்ன பண்ணணும்னா பேக் அண்ட் லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட். These are 2 words are used in software people again and again. Let us understand how these words are in a simple language. Front end. It is a part of the overall software which actually interacts with the user who is using the software. User interact with user back end. என்னன்னே தெரியல, back endல என்ன software யூஸ் பண்ணிருக்கான்னு கூட தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. Back end. It is a part of overall software which does not directly interact with the user but interact with the front end only. இப்போ பின்னாடி சர்வர் இருக்கார்ல, அவருக்கு திடீர்னு வந்து சார் பன்னீர் பட்டர் மசாலால கொஞ்சம் சீஸ் அதிகமா போடலாமா, இல்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமா வேணுமா, இல்ல ஸ்வீட்னஸ் வேண்டாமா. இப்போ வந்து கோபி ஃப்ரை ஆர்டர் பண்ணாங்க. அம்மாவுக்கு வந்து கோபி ஃப்ரைனா நல்லா காரமா சாப்பிட்டாதான் பிடிக்கும். அப்ப அங்க செய்யற ஒரு டவுட், ஐயோ சிலர் வந்து ஸ்பைசியா சாப்பிடுவாங்க, சிலர் வந்து ரொம்ப காரம் வேணாம்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, சிலர் பெப்பர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. டவுட்டா அவன் என்ன பண்ணுவான், டேரக்டா டேபிள் வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டான், அசிங்கமா இருக்கும். உங்கள்கிட்ட வந்து என்ன நீங்க ஆர்டர் பண்ணீங்களா என்ன, அவன் என்ன பண்ணுவான், ஸ்டீவர்ட கூப்பிட்டு டேபிள் நம்பர் 7ல வந்து ஒரு ட்ரை கோபி மஞ்சூரியன் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பைசியா போடலாமா இல்லைன்னா ரொம்ப மீடியம் ஸ்பைசியா கேட்டு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நேரம் அவன் வருவான் மாட்டேன், மேடம் நீங்க கோபி மஞ்சூரியன் வித் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணீங்க, கோபி மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணலாமா, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணலாமா, போட சொல்லுங்க, பெப்பர் நல்லதுதான் போட சொல்லுங்க அப்படியே அம்மா சொன்னதுமே நேரம் போய் சொல்லுவோம். ஸோ பேக் எண்ட் வேணுங்கிறது டேரக்டா கிளைண்ட் கிட்டையும் கேட்க மாட்டாங்க, கிளைண்ட்டுக்கு வேணும்ன்றது டேரக்டா பேக் எண்ட்லையும் சொல்ல மாட்டாங்க. யாரும் அதுல இன்டராக்ட் பண்றாங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டீவர்ட். அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. So backend is a part of overall software which does not directly interact with the user but interact with the front end only. சரி, இந்த மாதிரி நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் புக்ல கஸ்டமர், வெயிட்டர் அண்ட் குக். ஓகேவா? சரி, இதனால வந்து இந்த மாதிரி ஏன் 2ஆ பிரிக்கிறாங்க?
ஒரே ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி வச்சு அங்கேயே டேட்டா பேஸ் அங்கேயே எல்லாம் இருந்தா அப்படின்னா யோசனை பண்ணிப்பாரு. நீ போய் சாப்பிட்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல உனக்கு பக்கத்திலேயே குக் பண்றாங்க, அவனே ஆர்டர் எடுக்கலாம் நேரம். என்ன மேடம் சாப்பிட்றீங்க? ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட்னு ஒருத்தன் ஏன் வச்சிருக்காங்க, அவன் எப்படி இருப்பான், ஒரு உட்லண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டல்ல நீ போகும்போது நீட்டா ஒரு டையில போ கட்டிக்கிட்டு ஒரு நீட்டா ஒரு பிளேசர் ஒன்று போட்டுக்கிட்டு வெல் குரோம்டு ஹேர், நல்ல நீட்டா ஷேவ்டு ட்ரிம்மா, ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு +2 லெவல் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் நேரம். குட் ஈவினிங் மேடம், சார் குட் ஈவினிங் சார், ஹாப்பி ஈவினிங் சார், மே ஹெல்ப் யூ, வாட் யூ வாண்ட் அப்படிதான் பேசுவான். என்னப்பா என்ன சாப்பிட்ற நீ, என்ன துண்ற, ஏதாவது துன்றியா, ஆர்டர் பண்ணட்டுமா அப்படி பேசினா அவங்க எப்படி இருக்கும் உனக்கு? என்னடா இவ்வளோ டீசெண்டா ஹோட்டலுக்கு வந்துடும் வந்து என்ன துன்றியான்னு கேட்கறான், என்னப்பா நல்லா தெரியான்னு கேட்கறான், என்ன ஏதாவது வேணும் உனக்குன்னு கேட்கறான், என்ன அப்படி நம்ம மாறிடும் அந்த இமேஜ். அந்த இமேஜ் மாறக்கூடாது. அவனுடைய வேலை என்ன, கஸ்டமர் சப்போஸ் ஒரு நார்த் இந்தியன் வர பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹிந்தியில பேசுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஹலோ மேடம், குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ, கேன் ஐ பிளே சம் ஹிந்தி சாங் அப்படி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவனுக்கு அந்த திறமை இருக்குது, அவன் அதை ஸ்பெஷலைஸ்ட். எப்படி ஸ்பெஷலிஸ்ட்னா வர்ற கிளைண்ட் இப்ப சின்ன குழந்தைங்க அது 8 வயசு 5 வயசு பையன் வந்தா, ஹாய் ஸ்வீட்டி, குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ, ஒரு பலூன் கட்டுப்பா அவனுக்கு அப்படின்னு நேரப்ப ஒரு பலூன் அங்க வச்சிருப்பாங்க. பெரிய ரெஸ்டாரண்ட் போனா ஒரு பலூனு பொம்மை, ஹாய் ஹேவ் திஸ் பலூன், அது அந்த பையனை குஷிப்படுத்துறதுக்கு பேரண்ட்ஸ்க்கே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா இவங்க நல்லா டீசெண்டா ட்ரீட் பண்றாங்க. இதை ஒரு குக்கு பண்ணுவானா, குக்கோட வேலை என்ன, அவன் இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது, நீ சொல்ற சமையல பண்ணுவான். இந்த ஸ்டீவர்டுக்கு சமையல்லாம் என்னன்னு தெரியாது, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண தெரியாது, ஒரு மசாலா செய்ய தெரியாது. ஆனா அவன் அந்த வேலை. அப்ப என்ன, அவன் அதுல எக்ஸ்பர்டைஸ். குக்கு சும்மா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சானா அப்படியே 2 பிளேட் சாப்பிடலாம், அவ்வளவு சூப்பரா செய்வான். ஆனா அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இங்கிலீஷ் பேசுற ஸ்டீவர்டுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், கன்வீனியன்டா ஸ்டைலிஷா ரொம்ப கன்வர்சிங்கா பேச தெரியும். ஆனா குக்கிங் என்னன்னு தெரியாது. ஒருத்தர் ஒரு இடத்துல ஸ்பெஷலிஸ்டா இருக்கா. இந்த 2 ஸ்பெஷலிஸ்டும் கம்பைன் பண்ணி இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது ரெஸ்டாரண்ட்டுடைய வேலை. அதேதான் அந்த சாஃப்ட்வேருடைய வேலை. இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பார்ட்டும், சர்வரோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பார்ட்டும் 2ஆ பிரிச்சதுனால என்ன அட்வான்டேஜ்னா அவங்க அந்தந்த வேலையை ஒழுங்கா செய்வாங்க அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அதனாலதான் ரீசன்ஸ் தான் டொமைன் எக்ஸ்பர்ட், பிரசன்டேஷன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பீட், இது எல்லாமே பக்காவா இருக்கும். லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். புரியுதா? நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் how the technically software is working. One is back end software, front end software, இல்லனா client and server அப்படின்னு சொல்லுவாங்க. கிளையண்ட்ங்கிறதும் ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறதும் ஒன்றுதான், சர்வருங்கிறதும் பேக் எண்ட்ங்கிறதும் ஒன்றுதான். ஓகேவா? சரி. ஸோ இந்த லேயர் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா 3 லேயரா பிரிக்கிறதா சொல்றாங்க. எப்படி? ஒன்னு அப்ளிகேஷன் லேயர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர், டேட்டாபேஸ் லேயர். நான் சொன்ன மாதிரி 2 tier 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு. ஓகேவா? இதுவே வந்து இதே ரெஸ்டாரண்ட் இன்னும் கொஞ்சம் பார்ஷா சொல்லணும் அப்படின்னா 3 பேர் இன்ட்ராக்ட், நான் சொல்ல 2 பேர் இன்ட்ராக்ட் ஆனாங்க, இதுல 3 பேர் இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஒன்னு குக்கு ஆஸ் யூசுவல் பேக் எண்ட், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நடுவில் வேற ஒருத்தர் இருப்பான், அதுக்கு மேல வேற ஒருத்தர் கோட் போட்டு உங்ககிட்ட ஒரு ஆர்டர் எடுப்பாரு. இவருடைய வேலை என்னன்னா இவருக்கு 5 டேபிள் அசைன் பண்ணிடுவாங்க. இவரோட வேலை இந்த 5 டேபிள்ல வர கஸ்டமர் மட்டும் என்ன வேணும்னு கேட்டு ஒரு ஸ்கிரிப்ட நோட் பண்ணிப்பாரு. டேபிள் நம்பர் 1 என்ன ஃபுட், டேபிள் நம்பர் 2. இப்போ டேபிள் நம்பர் 1லயும் டேபிள் நம்பர் 3லயும் டேபிள் நம்பர் 5லயும் 3 பேர் இட்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவர் என்ன மொத்தமா 15 இட்லின்னு போட்டுருக்காரு. கன்வீனியன்டா இருக்கும். இவரு டைரக்டா போய் குக்கு கிட்ட ஆர்டர் சொல்லாம நடுவில் இன்னொரு அசிஸ்டன்ட் இவருக்கு இருப்பாங்க. இந்த அசிஸ்டன்டோட வேலை என்னன்னா இவர் பாக்குற 5 டேபிள்ல 3 டேபிள் மட்டும்தான் இவருக்கு சொல்ற ஆர்டர் எடுத்து கொடுப்பான். இவர் 5 டேபிள் பார்ப்பாரு, பார்த்துட்டு 2 அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு. இந்த 4 and 5 உள்ள போய் ஆர்டர் கொடு, இந்த 1 2 3 உள்ள போய் ஆர்டர் கொடு அப்படின்னு கொடுப்பாரு. சோ இவரு இப்படி, ஏன்னா இவரு போய் பின்னாடி போய் குக்கு கிட்ட சொல்லிட்டு வரத்துக்குள்ள அடுத்த டேபிளுடைய ஆர்டர் கொடுக்கணும், வெயிட் பண்ணணும். டைம் கன்சப்ஷன் அதிகமாகும். நல்லா பாரு, டேபிள் 1ல வந்து சில கப்புள்ஸ் கொஞ்சம் ரொம்ப டீடைலா கேட்பாங்க. சூப் இருக்குமா, இந்த சூப் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அதனால நம்ம அடுத்த டேபிள் இருக்கணும், வெயிட் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஆர்டர் கொடுங்க, ஆர்டர் எடுத்துட்டு இந்த பட்ட கொடுத்து இவனோட இன்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனை இங்க அனுப்பிச்சு டக்குன்னு அடுத்த டேபிள் போய் அடுத்த கிளைண்ட் அட்டன் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ 2 லேயரா பிரிக்கிறத வந்து 3 லேயரா பிரிச்சா என்ன சொல்றாங்க, இன்னும் ஒர்க் ஸ்பீடா நடக்கும், இன்னும் மோர் கவரேஜ் ஆஃப் கஸ்டமர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் எடுக்கிறவன் அவன் ஒருத்தருக்கு அந்த ஆர்டர் கொடுப்பான். அவன் கொண்டு போய் பொறுமையா அடுத்த டேபிள்ல போய் ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுவான், நடுவில் இருக்கிறவன் இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்த ஆர்டர் போய் நேரா பின்னாடி போய் இது கேட்கறாங்க அது கேட்கறாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லிட்டு டக்குனு இவர்கிட்ட வந்து நின்றுடுவான் அடுத்த ஆர்டருக்காக. அப்போ 3 லேயரா பிரிக்கும் போது ஈஸியரா இருக்கிற மாதிரி இந்த சிஸ்டமும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் இருந்தது, அப்புறம் டெக்னிக்கலி 2 டயர் ஆர்கிடெக்சர் வந்து, அப்புறம் 3 டயர் ஆர்கிடெக்சர். இப்ப லேட்டஸ்டா 3 டயர், அதை N டயர் அப்படின்னு கூட சொல்றாங்க.
ஸோ இதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. As already discussed in the previous chapter, application software performs many functions such as receiving the input from the user, interpret the instruction and perform logical function. So a desired output is achieved. Example of application software would include SAP, Oracle Financial, இதெல்லாமே சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்றேன், most software there are 3 layers which together form an application, namely 3 பேர் இந்த ஒர்க்கை பண்றாங்க. இது ஒரே ஒருத்தர் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீ சின்ன ஹோட்டல் போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைவேஸ்ல கார்ல போயிட்டு இருக்க ஃபேமிலியோடன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெரு ஓரமா ஒரு சின்ன ரோடு ஓர கடைன்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா பரோட்டா போடுற மாஸ்டர் இருக்கு பாரு, அவர் தான் நேரம் டேபிளுக்கு வருவார். ஒரு ஆள் தான் இருப்பாரு, கல்லால ஒருத்தன் உட்காந்துருப்பான் காசு வாங்குறதுக்குன்னு. சப்ளையர்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பரோட்டா போடுற மாஸ்டர், இட்லி போடுற மாஸ்டரே வருவாரு. நம்ம சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியா ஒரு ட்ரிப் போறோம், இங்கேருந்து ஒரு தடா வரைக்கும் ஜாலியா கார்ல போயிட்டு வரும், ஒரு நாள் ட்ரிப் நைட் ஸ்டே, இல்ல ஒரு மாலிபுரம் போறோம், போற ஒரு ரோடு கடையில சாப்பிடலாம்டா, அது சூப்பரா பண்ண பரோட்டா அப்படின்னு பேசி பார்த்தா அவனே தான் வருவான். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? சார் எனக்கு ஒரு பரோட்டா வேணும், நிறைய தோசை வேணும், ஆர்டர் பண்ற ஒரு ஆம்லேட் வேணும், அதை சொல்லணும். அவனே போவான், அவனே கிளீன் பண்ணி அவனே ஒரு ஆம்லேட் போடுவான், ஒரு பரோட்டா தோசை போடுவான், அவனே கொண்டு சப்ளை பண்ணுவான். இங்க 2 லேயர் இல்ல, ஒரே லேயர் தான். இது ஒரு ஸ்டைல். அப்ப இந்த டெக்னிக்கல் ஆரம்பிக்கும் போது சிங்கிள் லேயர் ஒன்று இருக்குது ஒரு காலத்துல, அப்புறம் அது 2 லேயர் ஆர்கிடெக்சர் மாறிச்சு, இப்ப அது 3 லேயர் ஆர்கிடெக்சர் மாறி இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன சொல்றான், in most software there are 3 layers which together form an application, namely application layer ஒன்னு பிரிச்சுட்டாங்க, operating system layer ஒன்னு பிரிச்சுட்டாங்க, database layer ஒன்னு பிரிச்சுட்டாங்க. the database layer always called as a back end layer தான். அது பின்னாடி தான் இருக்கும், அது முன்னாடி யார் இருக்காங்க என்னன்னு பார்க்கவும் தெரியாது. அப்ளிகேஷன் லேயருங்கிறது உன்னோட இன்டராக்ட் பண்ணக்கூடியது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் லேயருக்கும் பேக் எண்ட் லேயருக்கும் இன் பிட்வீன் ஒர்க் ஆகிறது. ஓகேவா? சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். திஸ் வாட் கால்ட் அஸ் 3 tier ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ளிகேஷன் லேயர் ரிசீவ்ஸ் த இன்புட் ஃப்ரம் த யூசர். இப்போ நீங்க வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் ஒர்க் பண்ற, இல்ல வந்து ஒரு அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ற, ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்போ நீ ஒரு ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க, மொபைல் ஆப்பும் இருக்குது, சிஸ்டம் ஆப்பும் இருக்குது, பேக் எண்ட்ல சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ உங்க மொபைல் போன் தான் இருக்கு, உன்னோட பேலன்ஸ் என்னன்னு பாக்கணும்னா நீ மொபைல் போன்ல ஆட் பண்ணலாம். மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டம்ல வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆனாலும் உனக்கு ஐசிஐசி உடைய ஐ மொபைல்னு சொல்லுவோம், ஐ மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க. மொபைல் யூஸ் பண்ணா, இன்டர்நெட் யூஸ் பண்ண, சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா ஐசிஐசி நெட் பேங்கிங் சொல்லுவாங்க. பேர் தான் வேற, ஆனா விஷயம் ஒண்ணுதான். அப்போ 3ஆ பிரிச்சிடறாங்க. இது நடுவில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒண்ணு நடுவில் இருக்குது ஒண்ணு. ஸோ எந்த ப்ரௌசர்ல ஒர்க் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா இது 3ஆ பிரிச்சுட்டாங்க. மொபைல் போன் வழியா ஒர்க் ஆனாலும் அது நேரா சர்வருக்கு, அது ஒரு ரூட் வழியா போய் அங்கேருந்து சர்வருக்கு போகுது. நீ வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணாலும் டெஸ்க்டாப் ஒர்க் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து சர்வர் போகுது. 3ஆ பிரிச்சிடறாங்க. ஸோ அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றோம். The application layer receives the input from the user and performs certain validation, like the user is authorized to request transaction. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்குறோம், அப்புறம் என்ன மெனு ஆக்டிவேட் பண்றோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர், இந்த லேயர் என்ன புரிஞ்சுக்க, 3 லேயர்னா 3 லேயர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர் என்ன சொல்றாங்கன்னா, then carries these instruction and processes them using the data stored in the database. நடுவில் ஒரு ஸ்டீவர்டு நடுவில் ஒரு தற்பான்னு சொன்ன பாரு, அவன் இந்த மெயின் பர்சன் எடுக்கிற ஆர்டரை எடுத்துட்டு கொண்டு போய் நேரம் பேக் எண்ட்ல இன்டராக்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ளோ இந்த மெயின் பர்சன் அடுத்த டேபிளுக்கு போயிடுற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர் என்ன பண்ணுதுன்னா, அப்ளிகேஷன் லேயர் சொன்னதை கொண்டு போய் சர்வரோட இன்டராக்ட் பண்ணி கொண்டு திரும்பி அப்ளிகேஷன் லேயர் கிட்டே கொடுத்துரும். ஸோ அது அதோடைய வேலை. அப்ளிகேஷன் சிஸ்டம் லேயர் then carries these instructions and processes them using the data stored in the database and returns the results to the application layer. Database layer oda value enna, stores the data in certain form. For a transaction to be completed, all 3 layers need to be invoked. 3 பேர் சேர்ந்தா மட்டும் தான் நமக்கு இந்த சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும். இந்த மேனேஜர் ஆர்டர் எடுத்துட்டு நடுவில் இருக்க பர்சன் கிட்ட சொல்லவே நினைச்சுக்கோ, நடுவில் இருக்க பர்சன் கொண்டு போய் கிச்சன்ல கொடுக்க மாட்டாங்க. நமக்கே தெரியும் சமயம், என்னப்பா ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, நமக்கு பின்னாடி ஆர்டர் கொடுத்த பக்கத்து டேபிள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, நமக்கு கொஞ்சம் லைட்டா கோவப்படுக்கணும். சார் சாரி சார் சாரி சார் அப்படி உங்க கேஓட்டி இங்கே வச்சுட்டேன் சார், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், டக்குனு ஓடி போய் அந்த வேலையை பண்ணுவோம், ஏன்னா மறந்து போயிட்டாங்க. இது மாதிரி நடக்கும். ஸோ இதான் டேட்டாபேஸ்ல வேலை. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றோம்,
இந்த சாஃப்ட்வேரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராகவும் பார்க்கலாம், கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராகவும் பார்க்கலாம், அதாவது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராகவும் பார்க்கலாம். இன்னைக்கு மோஸ்ட்லி நாம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா தான் இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரீசனும் சொல்றேன். இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு லேப்டாப் வச்சுதான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப என்னோட ஆஃபீஸ் மேட்டர் இல்ல நம்மளுடைய அகாடமி விஷயம், ஒரு பேட்ச்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க, எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேலன்ஸ் ஃபீஸ் இருக்குது, என்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும், எவ்வளவு இது வரைக்கும் ஃபேக்கல்ட்டிக்கு சேலரி கொடுத்துருக்கோம், எவ்வளவு மார்க்ஸ் செலவுலாம் பண்ணிருக்கோம், நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்றேன். இந்த எக்ஸல் ஷீட்டை என்னுடைய லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி இந்த லேப்டாப்ல மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர். எக்ஸலை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், என்னுடைய நான் கிரியேட் பண்ண எக்ஸல் ஷீட்டை இந்த சிஸ்டம்ல வச்சிருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டு இப்ப நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், இல்ல வேற ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போறேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, எனக்கு இந்த எக்ஸல் ஷீட்ல ஒரு டவுட், கிஷோர் ஃபீஸ் பே பண்ணனா என்னைக்கு பே பண்றேன்னு சொன்னா அவன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது பார்க்கணும் அப்படின்னா அங்க இருந்து நான் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில எனக்கு கொடுத்த ஒரு சிஸ்டம்ல கிடையாது. எங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, நீங்க ஆன்லைன் நீங்க வந்து கிளாஸ் எடுங்க, எக்ஸல் கிளாஸ் எடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அங்க இருக்காது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் ஸ்பெசிபிகலி இன்ஸ்டால் இன் மை லேப்டாப். திரும்பி நான் வீட்டுக்கு வந்தோ என் லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணாதான் அந்த டேட்டாவை நான் பார்க்க முடியும். இல்ல இந்த லேப்டாப்பை நான் கையோட கொண்டு போயிருக்கணும். இதுக்கு பேரு இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இங்க மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, இந்த சிஸ்டம்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. நான் ஒர்க் பண்ணணும்னா இந்த சிஸ்டத்துக்கிட்ட வரணும், இந்த சிஸ்டம் ஓபன் பண்ணணும். ஓகேவா? இதே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அது என் சிஸ்டம்லயே இன்ஸ்டால் ஆகல. உதாரணத்துக்கு ஐஆர்சிடிசி ரயில்வே டிக்கெட் புக் பண்ணணும், இல்ல என்னோட பிஎஃப் டீடைல்ஸ் பார்க்கணும், இல்ல ஐசிஐல ஐடிடி சீட் இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த சாஃப்ட்வேர் என்னுடைய லேப்டாப்ல தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. இது வெப் பேஸ்டா சர்வர்ல இருக்கு. அப்ப நான் வந்து இன்னைக்கு வீட்டுல உட்காடுறேன், நம்ம தெரிஞ்ச பையன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷ் கேட்கறான், சார் என்னோட கசினுக்கு வந்து ஐடிடி புக் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை சார் பாக்குறதுக்கு, அவனுக்கும் எப்படி பாக்குறதுன்னு தெரியல, நீங்க சீட் இருந்ததுன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரேன், ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வைங்க சார், நான் பேமெண்ட் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரி நான் பண்றேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கிட்டு வீட்டுல உட்காந்து நான் லாகின் பண்றேன். அப்ப லாகின் பண்ணும்போது என்ன பண்றேன், ICA.org அப்படின்னு ப்ரௌசர்ல டைப் பண்றேன். அது நேரத்துக்கு சர்வர்ல கனெக்ட் ஆகுது. இந்த ICA.orgங்கிறது என்னுடைய லேப்டாப்ல இன்ஸ்டாலே ஆகல. என் லேப்டாப்ல இருக்கிறது வெறும் ப்ரௌசர் மட்டும்தான். வெறும் ப்ரௌசர் தான் என் லேப்டாப்ல, ப்ரௌசர் மட்டும்தான் இருந்தா போதும் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பண்றதுக்கு. நான் நேரம் என்ன பண்றேன், ICA.org போறேன், ஓப்பன் ஆயிட்டு பேஜ், அதுல வந்து SR நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டு ஐடென்டி பண்றேன், பாக்குறேன். இப்போதைக்கு வந்து புக்கிங் நடக்கல, ஏதோ சம் சர்வர் பிஸியா இருக்கு, சரி க்ளோஸ் பண்ணிட்டேன். நேரம் ஒரு 10 மணிக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிளாஸ் போயிட்டேன். 10 to 11 கிளாஸ் முடிச்சிட்டேன். 11 o'clock திரும்பி கணேஷ் ஃபோன் பண்றேன், சார் பண்ணிட்டீங்களா சார்? இல்லடா நான் காலைல ட்ரை பண்ணேன், சர்வர் ஏதோ பிஸின்னு வந்தது, பேங்க்ல இருந்து கிரெடிட் எதுவும் போல, நான் இப்ப ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில என்கிட்ட கொடுத்த எந்த லேப்டாப்போ எந்த டெஸ்க்டாப்பா இருந்தாலும் அங்க நான் இதே அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண முடியும். திரும்பி நான் என்ன பண்ண, அங்க போயிட்டு ICA.org டைப் பண்ணுவேன், ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடும். அதுல கணேஷுடைய கசினுடைய யூசர் நேம், SRO நம்பர், பாஸ்வேர்டு கொடுப்பேன், லாகின் ஆயிடும். அங்க ட்ரை பண்ணி புக் பண்ணுவேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே அந்தந்த லோக்கல் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணாம காமனா இருந்துச்சு. ஏன்னா இது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், வேர்ல்டு வைட் வெப், உலகத்துல எங்க இருந்து வேணாலும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், உன் சிஸ்டம்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுன்னா நீ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் போய் ஆகணும். என் சிஸ்டம்ல மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும், இந்த சிஸ்டம் கேரி பண்ணா தான் ஒர்க் பண்ண முடியும், இல்லை நான் சிஸ்டம் கிட்ட வந்தா தான் ஒர்க் பண்ண முடியுங்கிறது இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன். இது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இனி மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வெப் பேஸ்டா வந்துச்சு. MS ஆஃபீஸே வெப் பேஸ்டா வந்துருச்சு. ஆஃபீஸ்ல எக்ஸல் ஷீட்ல டேட்டா போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதே டேட்டா ஓபன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அது காமன் சர்வர்ல இருக்குது. இதுதான் வித்தியாசம். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் என்ன, இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது. ஓகே, வெப் பேஸ்டும் கிளவுட் பேஸ்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். வெப் பேஸ்ட்ங்கிறது காமனா நம்ம யாருக்கும் பேர்லாம் பண்ணவே வேண்டாம், ICA.orgக்கு நம்ம பேர்லாம் பண்ண வேண்டாம். இதே கிளவுட் பேஸ்ட் அப்படிங்கிறது, இப்ப நீ ஒரு ஆடிட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ற, அவங்க வந்து கிளைண்டோட டேட்டா, டாக்ஸேஷன் டேட்டாஸ் எல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த வசதி கிடையாது, அது கொஞ்சம் நிறைய செலவாகும், பெரிய பெரிய சர்வர்லாம் வாங்கணும், பண்ண முடியாதுன்னா கிளவுட் வெண்டார், ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் கிட்ட எங்க ஆஃபீஸ்க்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது, பிளாட்ஃபார்ம்லாம் தேவைப்படுது, பண்ணி கொடுக்கணும். ஒரு கிளவுட் அப்ளிகேஷன் வெண்டார் என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டப் பண்ணி கொடுத்து, ஆனா அதுவும் வெப் பேஸ்ட் தான், யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாரு. இப்போ கணேஷ் என்ன பண்ணலாம், ஆஃபீஸ்ல உட்காந்து ஒரு கிளைண்ட்டுக்கு டாக்ஸேஷன் டெலிவரிலாம் பண்ணிட்டான், ஆனா அதுக்கு அடுத்த மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டான்.
ஒரு தடவை கிளைண்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணா பண்ணிட வேண்டியதான், க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு கிளைண்ட் கிட்ட போய் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே டைம் இருக்கு, நம்ம அந்த கிளைண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். அங்கேயும் அது ஆக்சசபிளா இருக்கும். இப்ப நீ வெப் பேஸ்டுக்கும் கிளவுட் பேஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டா, கிளவுட் பேஸ்டுங்கிறது சில ஸ்பெசிபிக் யூசருக்கு மட்டும்தான் அந்த வசதி கிடைக்கும். கணேஷோட ஆபீஸ் இருக்க சீனியர்ஸ், அவங்களுடைய டைரக்டர், அவங்களுடைய பிரின்சிபல் தான் கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. இதே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வச்சுக்கோ, நானும் ICA.org ஆக்சஸ் பண்ணலாம், கணேஷும் ஆக்சஸ் பண்ணலாம், கிருத்திகா ஆக்சஸ் பண்ணலாம், அப்பாஸ் யார் ஒன்னும் ஆக்சஸ் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் தான் வித்தியாசம். ஸோ கிளவுடுங்கிறது ஒரு பர்டிகுலர் வெண்டார் நமக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது நம்ம ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட மக்கள் மட்டும் வெப் பேஸ்டா எங்க வேணா ஆக்சஸ் பண்றது. வெப் அப்ளிகேஷனுங்கிறது உலகத்துல யார் வேணா எந்த பார்ட்ல வேணா அந்த அப்ளிகேஷன் இல்லாம அவங்க ஒர்க் பண்ண முடியாது. இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு சிஸ்டம்ல மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் முன்னையும் படிக்கிறேன் பாரு, இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் வெர்சஸ் கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். யூசிங் சாஃப்ட்வேர், these are two ways. A software including financial accounting software. First, install application என்ன சொல்றாங்க. These are programs that are installed on the hard disk of the user's computer. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. உன்னுடைய லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணி நீ மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு பேரு இன்ஸ்டால்ட் சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷன். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் என்ன? These are not installed on the hard disk of the user's computer. என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணல. And are installed on the web server. இப்ப நீ வந்து ICA.org போடுறல, அது இங்கிலீஷ்ல ICA.org போடுற, ஆக்சுவலா அது ஒரு வெப் சர்வர் நேம். இந்த ICA.org சர்வர் சப்போஸ் பாம்பேல மெயின்டைன் பண்றாங்க, சென்னையில மெயின்டைன் பண்றாங்க, அது அந்த இருக்கும். இந்த அட்ரஸ் நேரா தேடினே போகும், பாம்பே வரைக்கும் போகும், டெல்லி வரைக்கும் போய், எங்க போய் நேரா சர்வர் பிடிச்சிரும். அந்த ICA.org ஒரு வெப் சர்வர் நேம். Install the web server and accessing using the browser and internet connection. As technology and net connectivity improved virtually, all web-based applications are moved to cloud-based application. In technology, நிறைய வளர web-based, cloud-based மாத்திட்டாங்கன்றாங்க. Cloud-based என்ன? These days, many organizations do not want to install financial application on their own IT infrastructure. Simple call taxi concept மாதிரி தான். எனக்கு கார்ல போகணும், ஆனா என்கிட்ட கார் கிடையாது, ஃபேமிலியோட போகணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா இருக்கு ஓலா, யூபர், அவங்க கிளவுட் பேஸ்ட் மாதிரி தான். போன் பண்ணா நேரம் வருவான், உங்களுக்கு என்ன கார் வேணும், பென்ஸ் வேணுமா அதுலயும் வந்து கூட்டு போவான், இல்ல வெறும் மாருதி வருமா அதுலயும் வந்து கூட்டு போவான், இல்ல டொயோட்டோ இன்னோவா வேணுமா அதுலயும் புக் பண்ணி பண்ணலாம். எனக்கு இன்னோவா வேணும், நாங்க 5 பேர் டிராவல் பண்றோம், 6 பேர் டிராவல் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். 2 பேர் தான் டிராவல் பண்றோம், இன்னைக்கு இண்டிகா போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம், இல்ல ஆட்டோ போகுதுன்னா ஆட்டோ பண்றோம். அதான் உங்களுக்கு சர்வீஸை கொடுக்குறவங்க பேர் தான் கிளவுட். These days, many organizations do not want to install financial applications on their own IT infrastructure. For many organizations, the thought process that is not their primary function to operate complex IT system and to have a dedicated IT team and hardware which requires highly. என்னன்னா இப்ப நமக்குன்னு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணிட்டோம்னா அதை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயி டெபியூட் பண்ணணும், அவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கும். இந்த தலைவலியே வேணாம், ஒரு வெண்டார் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், நீ பண்றியா பண்ணலையா. வீட்டுல ஃபங்க்ஷன் மாதிரி தான், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், ஒருத்தர் கூப்பிட்டு சமையல்காரனை கூப்பிட்டுப்பா 50 பேர் சாப்பிட வராங்க, எனக்கு சாப்பிட்டு சமையல் எல்லாம் பண்ணலாம் டைம் இல்லை, இதுதான் வேணும், பண்ணு, ஷாமியானாக்காரன் கூட, ஷாமியானா கூட, டேபிள்காரன் கூட, டேபிள் டின்னர் எல்லாம் பண்ணு, ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணு சொல்லிட்டு கம்மன் பைசா கொடுத்து ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா, எல்லாம் பண்றா இல்லையா. இதே கான்செப்ட் சாஃப்ட்வேர்ல பண்றது பேர் தான் கிளவுட். ஓகேவா? The cost may become prohibitive, thus organization increasing or hosting their application on the internet and outsource of the IT functions. So இதான் வந்து cloud based application. ஆனா இதுல வந்து ரிஸ்க் பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு என்ன அப்படின்னா, இப்ப இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், உங்க சிஸ்டம் தவிர்த்து வேற எங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது உங்களுக்கு டிராபேக். ஆனா அட்வான்டேஜ் என்ன, நெட் பேஸ்டா வெப் பேஸ்டா இருந்ததுன்னா உலகத்துல யார் வேணா உங்க டேட்டாவை உனக்கு தெரியாமலேயே திருடி பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் தான் அதுக்கு சான்ஸ் இல்லை. செக்யூரிட்டி இஸ் வெரி ஹை அப்படின்றான், ஆனா பிளெக்சிபிலிட்டி இஸ் வெரி கம்மி. பிளெக்சிபிளான வீட்டுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும். இதே வெப் பேஸ்டா இருந்தா நீ ஆன் த வேல ஒரு ப்ரௌசிங் சென்டர் கூட ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு கிளைண்ட் பிளேஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது உனக்கு அட்வான்டேஜ். ரிஸ்க் என்ன, வைரஸ் ஈஸியா அட்டாக் ஆகும். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் நீ எங்க வேணா ஓப்பன் பண்ற, நீ இன்டர்நெட்ல வைரஸ் அஃபெக்ட் ஆகும். இன்ஸ்டால் தான் வைரஸ் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஈஸி. சர்வர்ல மட்டும் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா போதும், மற்ற எல்லா சிஸ்டம்லயும் அப்டேட் பண்ண அவசியம் இல்லை. இதே நீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் ஆகுதுன்னா 10 சிஸ்டம்ல யூஸ் பண்ணிருக்காருன்னா அந்த 10 சிஸ்டம்லயும் அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டே வரணும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் ஆர் அவைலபிள் இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன். இது நீங்கள் ஒரு தடவை கான்செப்ட் தான், அது ஒரு தடவை படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆச்சு. 8:30 வரைக்கும் தான் கிளாஸ் எடுப்பேன். 9 o'clock எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes, 7:35 ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes அப்படியே பிரேக் எடுத்துக்கோங்க. வித்தின் 5 minutes வில் கனெக்ட் ஆகும். இதுக்கு சொல்லி புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, sir.
ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல நிறைய போகும். உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கலாம் புக்கில் அப்படின்னா, நான் இன்டெகிரேட்டட் சிஸ்டம்னா என்ன, இன்டெகிரேட்டட் சிஸ்டம்னா என்ன, இன்டெகிரேட்டட் சிஸ்டம்னா என்ன, எக்ஸாம்பிள் இஆர்பி. இஆர்பினா என்ன, அதுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ்க்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா, ஏன் சாத்தியம் இல்லை, ஏன் சாத்தியம், இதோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, எல்லாமே புக்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேஜஸ் இந்த டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் சிஸ்டம், நான் இன்டெகிரேட்டட் சிஸ்டம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு பின்னாடி போக போறோம். இப்போ ஒரு பிசினஸ், ஒரு கம்பெனி, எக்ஸாம்பிள் ஒரு டிவிஎஸ் கம்பெனி, ஒரு ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கோ, டிவிஎஸ் 50. இதால பைக்கு, கார் மேனுஃபேக்சரிங், டிவிஎஸ் கார் இல்ல பைக் தான், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி பைக் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோ. அப்போலாம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது சுத்தமாக, நான் வந்து புக்ல சொல்லாத விஷயத்தையும் சொல்ல போறேன். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதே கிடையாது அன்னைக்கு காலத்துல. எல்லாமே த்ரூ பேப்பர்ஸ், நோட் புக்ஸ் தான், ரிட்டன் தான். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுல பண்ணுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் ஃபங்க்ஷன் ஒன்று கண்டிப்பா இருக்கும். என்ன பர்ச்சேஸ் பண்றாங்க அவங்க? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றாங்க, கன்சியூமபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, அப்புறம் இந்த மிஷினை மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் அது இதுன்னு எல்லாமே அவங்க தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஆனால் அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றது தான் வேலை, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அவங்க வேலை கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இன்வென்டரி கண்ட்ரோல் சிஸ்டம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், இல்லை ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ள வருதோ அதை கரெக்டா வாங்கி அந்த பின்ல போட்டு வச்சு அந்த ரேக்ல அடுக்கி வச்சு அதை கரெக்டா ரெக்கார்ட் நோட் பண்ணி வைக்கணும். இப்போ ஸ்க்ரூ, போல்டு, நட்டு இந்த சைஸ் நம்மளோட டக்குன்னு எடுத்து தர்ற மாதிரி அவங்க கரெக்டா அதை வந்து ட்ராக் பண்ணி வச்சுப்பாங்க. பெரிய பெரிய ஐட்டம்லாம் எங்க வைக்கணும், சின்ன ஐட்டம் எங்க வைக்கணும், ரிலேட்டடான ஐட்டம்ஸ். இப்போ ஒரு போல்டு நட்டுனா அது கூட வாஷர் வரும், அந்த வாஷர், ரப்பர் வாஷர், இரும்பு வாஷர் எல்லாமே பக்கத்துல இருக்கும். அப்பதான் டக்கு டக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி, ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ற மாதிரி தான். இது ஸ்டோர்ஸ் உடைய வேலை. எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது வர்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அது மட்டும் அவங்க வேலை கிடையாது. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட். இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது கொடுங்கன்னு ஸ்டோர்ஸ்க்கு ரிக்வஸ்ட் கேட்பாங்க. இது மாதிரி ஐட்டம் ஏ, பி, சி இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் அந்த ரிக்வஸ்ட்டை வாங்கி ஃபைல் பண்ணிட்டு, ஏன்னா யார் கொடுத்தோம், எது கொடுத்தோம், ஏன் கொடுத்தோம், நாளைக்கு பின்னாடி ஆடிட்ல கேட்பாங்க இல்லையா. ஸோ நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்கை வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. மூவ் பண்ணதுமே அதை கொடுத்துட்டோன்னு ஸ்டாக்ல எழுதி ஸ்டாக்கை குறைச்சிருவாங்க. என்கிட்ட 10 பீஸ் இருந்தது, இன்னைக்கு 3 கேட்டாங்க, மீதி 7 இருக்குன்னு நோட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கொடுத்ததும் தெரியாது, ஸ்டாக்கு குறைஞ்சதும் தெரியாது. ஸ்டாக் வந்து புக்ல 10 இருக்கிற மாதிரி காட்டும், ஆனா ஸ்டாக் உண்மையிலேயே 3 தான் இருக்கும், 7 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க ஹேண்டில் பண்ணணும். இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி, எவ்வளோப்பா இந்த மாதம் ஆர்டர் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ டிவிஎஸ் 50 நான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட இந்த ரெக்கார்டை வாங்கி அந்த ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங்கை பிளான் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் பிளான் பண்ணும்போது வெறும் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லை, கூட மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாரையும் சேர்த்துப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி சேல்ஸ் ஆர்டர் எடுக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ நீங்கள் மார்க்கெட் பண்ணீங்க, அதில் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது, எவ்வளோ சேல்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ சேல்ஸ், ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஆனால் யார் கொண்டு போய் டெலிவரி பண்றா? அப்போ அங்கே லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று உள்ள வருது. அவங்களுடைய வேலை என்ன? எந்தெந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்காங்களோ அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் முடிஞ்சதுமே அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் டைமோட டெலிவரி பண்றது. சிஸ்டம் டிலேவா டெலிவரி பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னு ஒன்று உள்ள வருது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நீ ரா மெட்டீரியல் வேணும்னாலும் துட்டு யார் உங்களுக்கு தரா? ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் தராங்க. நீ சேல் பண்ணியிருக்கனாலும் கிளைண்ட் கிட்ட இருந்து, கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ஷன் பார்க்கணும், அதுவும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். வாங்கிட்டு இந்த கம்பெனி மொத்தமா ரன் பண்ற அளவுக்கு பேலன்ஸ்டா ஃபினான்ஷியல் மெயின்டைன் பண்ணுவோம். வெறும் பர்ச்சேஸ் பண்ணதுக்காகவே பேமெண்ட் ஃபுல்லா கொடுத்துனே இருந்தா
அப்புறம் சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம போயிடும். ஸோ கொஞ்சம் கிளைண்ட் சப்ளையர் கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க, கொஞ்சம் பணத்தை சேலரி எடுத்து வச்சுப்பாங்க. சேலரி மட்டும் கொடுத்தா போதுமா, பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு ஆயில் வேணும், எலக்ட்ரிசிட்டி மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் செலவாகும், அதுக்கும் பணத்தை ஒதுக்கணும். இப்படி அவங்க வந்து இந்த என்டையர் கம்பெனி வந்து இந்த மாசம் எவ்வளவு செலவு பண்ணலாம், இந்த மாசம் எவ்வளவு கம்மியா செலவு பண்ணலாம், அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. சரி, இவங்க பிளான் பண்ணா மட்டும் போதுமா? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய வேலை என்ன, இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா 100 எம்ப்ளாயி வேணும், 100 எம்ப்ளாயி சப்ளை பண்ண வேண்டியது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயில இருந்து பர்மனன்ட் எம்ப்ளாயில இருந்து எல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இதுல வந்து இன்னும் சொல்ல போனா குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி பேசல, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசல, அட்மின் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசவே இல்லை. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி உதாரணத்துக்கு இந்த ஒரு டீ கப் மேனுஃபேக்சர் ஆகி வெளில வருதுன்னா இது பல லேயரை தாண்டி வெளில வருது. இன்னைக்கு நான் வந்து இந்த டீ கப்பை யூஸ் பண்றேன், ஒரு ஸ்டீல் கப்பு அப்படின்னா இது வந்து ஸ்டீல் ஷீட்டா வாங்கி இதை மடிச்சு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி வெளில போய் கடையில போய் சேர்ந்து கடையில இருந்து நான் ஒரு கடையில வாங்கி அப்படியே ஒரு பெரிய ஹிஸ்டரியே பின்னாடி இருக்குது என்கிட்ட இருக்குது. ஒரு டீ கப் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆனா நான் என்ன சொன்னேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னே ஒண்ணு இல்லாத போது, 25 வருஷமோ 50 வருஷமோ, ஏன்னா 100 வருஷம் கம்பெனிஸ் தான் நிறைய இருக்கு நமக்கு இன்னைக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டே இல்லாம எல்லாத்தையுமே நோட் புக்ல எழுதி இவ்வளவு ரிசீவ் பண்ணோம், இவ்வளவு வந்து இவர் வந்து கொடுத்தாரு எழுதி வச்சுட்டு இவ்வளவு நாங்க இவ்வளவு பேருக்கு இதை கொடுத்துருக்கோம் எழுதி வச்சுதான் ஒருத்தரும் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், ஸ்டோர்ஸா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாருமே புக்ல எழுதி வச்சுதான் பிசினஸ் பண்ணாங்க, கம்ப்யூட்டரே ஒன்று இல்லாத போது. ஸோ இப்படிதான் பிசினஸ் நடந்தது. கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் வரல, பிசினஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் உள்ள வந்தது. இதுக்கு பேரு மேனுவல் சிஸ்டம். இதுக்கு பேரு மேனுவல் சிஸ்டம். இந்த மேனுவல் சிஸ்டம்ல நிறைய டிராபேக்கை நம்ம கடந்து வந்திருப்போம், நிறைய டிராபேக்கு சேலஞ்சிங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் என்ன, நான் எழுதும்போது ஒரு ப்ராடக்டை மிஸ்டேக்கா எடுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய. இப்ப நான் வந்து என்ன பண்ணிப்பேன், 10 mm போல்டு நட்டு 100 பீஸ் கொடுத்துறேன். ஆனா 10 பக்கத்து ஒரு 0 போட மறைஞ்சு வச்சுக்கோ, 1 mm போல்டு நட்டு கொடுத்தா மாதிரி கணக்குல வந்துடும். ஆனா கொடுத்தது என்னமோ 10 mm. ஸோ ஹியூமன் செய்யக்கூடிய எரர்ஸ் நிறைய செய்ய வாய்ப்பு இருக்கு. டோட்டல் மிஸ்டேக், ஒரு செக் கொடுத்துருக்கேன், ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்கேன், கேஷ் கொடுத்துருக்கேன், டோட்டல் தப்பா போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக், இந்த மாதிரி பல மிஸ்டேக்குகள் நேச்சுரலாவே அந்த டேட்டால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியமா டைம் டிலே ஆகும். டைம் டிலே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்டோர்ஸ்ல வந்து ரிக்வஸ்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க சப்ளையருக்கு. எப்பா கரெக்டா 31 இதை வந்து சப்ளை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 3ஆம் தேதி வரைக்கும் சப்ளை வரவே இல்லை. அப்படியே ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் திரும்பி கேட்பான் பர்ச்சேஸ், என்னப்பா நீ ஆர்டர் பண்ணியா இல்லையா, எனக்கு வரவே இல்லை, நாளைக்கு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்றோம். இவன் என்ன பண்ணுவான், ஐயோ நீங்க கொடுத்தீங்களா ஆர்டர், என்னைக்கு கொடுத்தீங்க, 29ஆம் தேதி கொடுத்தீங்களா, 30ஆம் தேதி கொடுத்தீங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பான். போய் ஃபைலை பார்த்து தேடி நிறைய ஆர்டர் அவனுக்கு வந்திருக்கும். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்னா அது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல இருந்து வந்த ஆர்டர்ல 29ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அவன் அந்த பேப்பரை திரடணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் இந்த பேப்பருக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டானா பண்ணலையான்னு இன்னொரு ஃபைல்ல போய் பார்ப்பான். இது வந்து ரிசீவ் என்ன ரிக்வஸ்ட் வேணுங்கிறது. இந்த ரிசீவ்டு ரிக்வஸ்ட்டுக்கு இவன் என்ன பிஓ ரைஸ் பண்ணிருக்கான் இங்க நோட் பண்ணிடுவான். பிஓ நம்பர் 1207 அப்படின்னு நோட் பண்ணிருப்பான். உடனே அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்கெல்லாம் என்ன ஆகும்னா டைம் நிறைய கன்சியூம் ஆகும், டைம் ஆகும். டக்கு 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 இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே பேப்பர் நோட் புக்கை பார்த்து தான் சொல்ல வேண்டி வரும். ஸோ ஹியூமன் மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு, கம்ப்யூட்டேஷன் மிஸ்டேக் சான்ஸ் இருக்கு, டைம் டிலே ஆக சான்ஸ் இருக்கு, பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயா மிஸ்பிளேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு, கிடைக்காம போக சான்சஸ் இருக்கு. இந்த எல்லாத்தையும் தடைகளையும் தாண்டி தான் ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ஒரு 50 வருஷம் இருக்கு அப்படின்னா அவன் 25 வருஷமா கம்ப்யூட்டர் இல்லாம தான் சக்சஸ் பண்ணியிருக்கான் கம்பெனியை. ஸோ இப்படி கடந்து வந்த ஒரு பாதை தான் நம்மளுடைய ஓல்டு டேஸ். ஸோ வித்தவுட் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் தவிர்த்து ஒண்ணுமே நம்ம புதுசாக கண்டுபிடிக்கல. ஆனா அப்போ பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா தான் இது வந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாத ஒரு சீசன்ல நம்ம நிறைய டிராபேக்கை ஃபேஸ் பண்ணி தான் பிசினஸ் நடத்திட்டோம். இது நிறைய நமக்கு லாஸ் வர ஆகும். லாஸ் தான், நான் ப்ராஃபிட் லாஸ் ஆகும். சார் நல்லா பண்ணியிருந்தா 100 ஆர்டர் பதில் 120 ஆர்டர் எடுத்துருக்கலாம், பேமெண்ட் போன மாசமே கலெக்ட் பண்ணிக்கலாம், இப்படி நிறைய பேசிப்பாங்க. ஏன்னா மேனுவல் அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பெருசா முடியாது. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணல, என்ன அவுட்புட் கொடுக்கணும் அவ்வளோ அவுட்புட் தான் கொடுக்க முடியும். நோ திஸ் வாஸ் கால்ட் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு 30 years 20 years பேக். அப்போ பிசினஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்லோவா டெக்னாலஜி வளர வளர கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், எங்க ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் வாங்கிட்டோம். இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ன்றது போனாலே கொடுத்துட்றாங்க கையில.
இப்ப நாலாம் மேனுவல்ல இருந்து கம்ப்யூட்டரைஸ் மாறும்போது ஒரு ஆஃபீஸ்ல ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் வேணும். அந்த கம்ப்யூட்டரோட வேலை அதிகம், அது யூஸ் பண்ண தெரியாது, நாலேஜ் இருக்காது, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும், அப்படி நிறைய பயங்கர சீனா இருக்கும் அந்த இடத்துல இதெல்லாம். அப்ப என்ன ஆச்சு, கம்ப்யூட்டர்னு ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு மெயினா வாங்கிட்டாங்க, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க. இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். இப்ப அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும், எக்ஸல் கூட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், இல்ல அக்கௌண்ட்ஸ்க்கு தனி சாஃப்ட்வேர். இப்போ ஸ்டோர்ஸ்க்கு என்ன வேணும், ஸ்டோர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, எல்லாமே எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணலாம். நம்மகிட்ட எவ்வளவு ரிசீவ் பண்ணுவோம் ஒரு ஷீட்ல எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கோம், இன்னொரு ஷீட்ல பேலன்ஸ், இந்த ஃபார்முலா போட்டா பேலன்ஸ் அதுவே வந்துடும் நமக்கு. ஸோ எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணலாம். இப்போ அட்மின் டிபார்ட்மெண்ட், HR டிபார்ட்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க, வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க, பிரசன்டேஷன், ஒரு PPT ஃபைல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், சில வந்து இதுக்குன்னு சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, சில காமன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலையை கம்ப்யூட்டர்ல மெயின்டைன் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு சீசனையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சது. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, பேப்பர் ஒர்க்ல பண்ணதை விட கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் நிறைய எலிமினேட் ஆச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர்ல டைப்பிங் பண்ணும்போது இந்த கிளாரிட்டி ஈஸியா இருக்கும், ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிட்டீங்க, ஒரு டோட்டல் கேட்கறாங்கன்னா, பேப்பரா இருந்தா நீ திரும்பி ஒரு லைனும் ரோ 2-3 பேப்பர் இருக்குன்னா எல்லாமே டோட்டல் பண்ணி போடுற டைமை விட எக்ஸல் ஷீட்ல ஜஸ்ட் சம் ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா டக்குன்னு டோட்டல் சொல்லிடும். அப்ப என்ன ஆச்சு, கம்ப்யூட்டரும் உள்ள வந்த பிறகு ஸ்பீடு ஃபர்ஸ்ட்டை விட அதிகமா இருந்தது, அக்யூரேசி ஃபர்ஸ்ட்டை விட அதிகமா இருந்தது, மிஸ்டேக்ஸ் முதல்ல இப்ப நிறைய குறைஞ்சிருக்குது, டக்குன்னு டைம் கன்சப்ஷன். ஓகே, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. எப்போ கம்ப்யூட்டர்னு ஒன்று இல்லாத போது, கம்ப்யூட்டர்னு உள்ள வந்த போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஆனா இப்பவும் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று கேரி ஓவர் ஆகிட்டே தான் வருது. அது என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா, இப்ப மேனுவலா பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இல்லாத போது பாத்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய லெட்ஜர் புக்ல நான் இன்கமிங் ஒரு லெட்ஜர் புக்லையும் அவுட் கொடுத்தத டெலிவரி ஒரு லெட்ஜர் புக்ல எழுதி வச்சிருப்பேன். அப்ப நான் ரிசீவ் பண்ணதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணணும்னா இந்த புக்கை செக் பண்ணுவேன். ஓகே, என்னைக்கு டேட்ல எந்த சப்ளையர் கிட்ட எந்த குவான்டிட்டி எந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா நான் ரிசீவ் பண்ணன்ற ஒரு நோட் புக்ல பார்ப்பேன். இன்னொரு நோட் புக்ல வந்து எந்த மேனுஃபேக்சரர், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த யூனிட்ல இருந்து கேட்டாங்கன்ற இஷ்யூ பண்ணது இந்த நோட் புக்ல வச்சிருப்பேன். ரெண்டுத்தையும் நான் கன்சாலிடேட் பண்ணி இன்னொரு நோட் புக்ல க்ளோசிங் பேலன்ஸ் எழுதி வச்சிருப்பேன். இந்த டேட்டா என் ஆபீஸ்க்குள்ள, என் செக்ஷனுக்குள்ள, என் டேபிள்ல மட்டும்தான் இருந்துச்சு. இதை வேற வெளில இருக்கும் யாரும் பார்க்கவே முடியாது. ஏன்னா என் டேபிள்ல உள்ள நான் லாக் அண்ட் கீழே வச்சிருப்பேன். யாரா கேட்கறாங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க, நான் நோட் புக் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு இருக்குது கையில, நம்ம மேனுஃபேக்சரிங் போகலாம், இன்னும் 2 நாள் டிலேவா நமக்கு டெலிவரி ஆனா கூட போதும், எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ இந்த டேட்டா என்கிட்ட என் டேபிள்ல மட்டும்தான் அவைலபிளா இருந்து, வேற யாருக்கும் அவைலபிளா இல்லை. மற்றவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னதான் அப்ரோச் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். அதனாலதான் டைம் டிலே ஆகுது நமக்கு. கம்ப்யூட்டரைஸ் வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, சில ஒர்க் ஃபாஸ்டா போச்சு. மேனுவலா பண்ணதை விட கம்ப்யூட்டர்ல பண்ணும்போது ஸ்பீடு, அக்யூரேசி, மிஸ்டேக்ஸ் கம்மி, எல்லாமே நடக்குது. ஆனா திரும்பி என்ன அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்குள்ள கூடிய ஹார்ட் டிஸ்க்ல மட்டும்தான் இருந்து, வெளியால இதை பார்க்க முடியாது. ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உள்ள போனா ஒரு ஸ்டோர்ஸ் மேனேஜர் எல்லாமே சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணுவாரு. நோட் புக்ல மெயின்டைன் பண்ணதை காட்டிலும் சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணும்போது அக்யூரேட்டா அவரால் சொல்ல முடியுது, டக்குன்னு ஸ்பீடா சொல்ல முடியுது, மிஸ்டேக்ஸ் நிறைய கம்மியா இருக்கு. ஒரே ஐட்டம் நேம திரும்ப மாறி மாறி டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. ஆனா டேட்டா அவர் பாக்குறதுக்கு மட்டும்தான் அவருடைய சிஸ்டம்ல மட்டும்தான் இருந்தது. இன்னொரு சிஸ்டம்ல இருந்து, அதாவது இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டேட்டாவை பார்க்கக்கூடிய கனெக்டிவிட்டி இல்லாம இருந்துச்சு. இதுக்கு பேரு ஐசோலேட்டட் சிஸ்டம். அதுதான் இவங்க நான் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டு இன்னொரு கம்ப்யூட்டர் லிங்கே கிடையாது. கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் லிங்க்ன்றது நாட் ஓன்லி ஹார்ட்வேர் லிங்க், டேட்டா லிங்க் ஆகணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டோர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் லிமிட் பண்ணுவோம்.
இல்லப்பா இவ்வளவு ரா மெட்டீரியல் கிடையாது, அடுத்து சண்டே லீவு, நியூ இயர் லீவு, சாட்டர்டே சண்டே லீவு, ஸோ தேவையான ரா மெட்டீரியல் வாங்கி வச்சுக்க முடியாது. அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான். எப்ப பண்ணுவான்? அவனுக்கு என்ன இருக்குன்னு ஃபேக்ட் தெரியும் போதுதான். ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட டேட்டாக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கும் லிங்கே இல்லாமது நம்ம இனிஷியலா கம்ப்யூட்டர் வந்த புதுசுல. அப்ப அதுக்கு பேர் என்ன? நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். அதான் புக்ல ஆரம்பிக்கலாம். நான் இன்டகிரேட்டட் சிஸ்டத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொன்னேன். சோ நான் சிஸ்டம் இருக்கு, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கே இல்லாம இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேக்குறாங்க, எங்க எவ்வளவு ரா மெட்டீரியல் வச்சிருக்கீங்க, எனக்கு லிஸ்ட் கொடுங்கன்னா இவன் கொடுப்பான், டக்குன்னு கொடுப்பான். புக்கை பார்த்து கொடுத்ததை காட்டிலும் சிஸ்டம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கும்போது, ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது ஃபாஸ்டா இருந்தது. ஆனா இவன் கேட்ட பிறகு இவன் தான் அதை எட்டு கொடுத்தா மட்டும்தான் ப்ரொடக்ஷனுக்கு தெரியும். ஓகே இவ்வளவு ரா மெட்டீரியல் இருக்கா, அப்ப நீங்க உடனே தீவோ ரைஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல உடனே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போகணும். உடனே ஸ்டோர்ஸ் உடனே பர்ச்சேஸ் கான்டாக்ட் பண்ணுவோம். அப்பா மேனுஃபேக்சர் ரொம்ப அர்ஜென்ட் பண்றாங்க, காஸ்ட்டை பத்தி கவலை இல்லை, நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் விட பெட்டரா நடந்தது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்டா இன்ட்ராக்ஷன் இல்லாம நடந்த போது இதுலயே நம்ம நிறைய டிராபேக் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் விட பெட்டர், அதாவது நடந்து போறதை விட சைக்கிள் பெட்டர், சைக்கிளை விட பைக் பெட்டரா வரும் அடுத்து. சோ இதுக்கு பேர் தான் நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இதெல்லாம் புக்ல கொடுத்துருக்கான். அப்ப என்ன அது? A non-integrated system is a system of maintaining data in a decentralized way. அப்ப டேட்டா காமனா ஒரு இடத்துல கிடையாது, அந்தந்த சிஸ்டத்துக்குள்ள டேட்டாஸ் இருக்க ஆரம்பிச்சது. Each department shall maintain its own data separately and not in an integrated way. ரெண்டுத்துக்கும் இன்டராக்ட் பண்ற மாதிரி கிடையாது. This is the major problem with non-integrated system. என்ன சொல்றாங்க? Human resource department செப்பரேட்டா ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு ஒரு டேட்டா. அக்கௌண்டிங் செப்பரேட்டா ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு ஒரு டேட்டா. மார்க்கெட்டிங் செப்பரேட்டா ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு ஒரு டேட்டா. ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணுவதுனா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் கேப். என்ன கம்யூனிகேஷன் கேப்? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டான், சப்ளையர் சப்ளையும் பண்ணிட்டான், ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிசீவும் பண்ணிக்கிட்டான். ஆனா ரிசீவ் பண்ணது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இவங்க சொன்னாதான் உங்க தானா தெரியாது. அப்போ பர்ச்சேஸ் ஏன் தெரியணும்னா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்ஸ் டெலிவரி ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா உடனே சப்ளையருக்கு போன் பண்ணி நேரம் அக்கௌண்ட்ஸ்ல போய் நீ பில்ல கொடுத்துரு, அப்பதான் உனக்கு பேமெண்ட் வித்தின் 1 வீக்ல என்னால வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுது. எப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொன்னாதான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு எப்பா நேற்று அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs rupees பில் வருது, 7 days தான் கிரெடிட் பீரியடு, நீ உடனே அதுக்கு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணலாம். அவன் என்ன பண்ணுவான்? அவன் சேல் பண்ணி பாரு, அவன் ப்ரெஷர் பண்ணுவான், அப்பா எனக்கு ஒரு பேமெண்ட் வந்திருக்கு, நீ என்னோட பேமெண்ட் சிக்கல் போடுது. இந்த கம்யூனிகேஷன் கேப் ஸ்டில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம்ல. ஆனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணது கம்ப்யூட்டரே இல்லாத ஒரு சீசனை விட பெட்டர். பட் என்ன ஆகுது? ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கு, கம்யூனிகேஷன் கேப் இருக்கு, பிளஸ் டேட்டா மிஸ் மேட்ச் ஆகுது. ஏன் டேட்டா மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா, பிஓல சொன்ன ஆர்டர்ல ஒரே ஒரு நம்பரை மாத்தி சப்ளையர் சப்ளை பண்ணிட்டான். இந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணனுக்கு இந்த பிஓவை அன்னைக்கு பார்த்தான், இப்ப பார்க்கல அப்படின்னா வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஐட்டத்துக்கு ஒரு ஏ பி அப்படின்றது மாறத வச்சு டோட்டலா ஸ்டாக்கே டிஃப்ரெண்டா வர சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா பிஓல ஒரு நேம்ல கால் பண்றான், பிஓல என்ன பண்ணுவான்? ஓ சும்மா இந்த பேர் போட்டா போதும் என் சப்ளையருக்கு தெரியும் பண்ணிடுவான். ஆனா ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த இதுக்கு வந்து வேற லேபிள் நேம் வச்சிருப்பான். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரே டேட்டா மல்டிபிள் இடத்துல வரும்போது மிஸ்மேட்ச் ஆஃப் டேட்டா வரதுக்கான சான்சஸும் அதிகமா வந்து நம்ம இருந்துட்டு இருந்தோம். எப்போ இப்படிதான் நம்மளும் பழகிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல, இன்ட்ராக்ஷன் இல்லாத போது. So என்ன சொல்றான்? Communication between different business unit is a major aspect of success for any organization. Let us consider an example of mismatched data. The Jayashree Jadev அப்படிங்கிற ஒரே ஒரு நேம HR டிபார்ட்மெண்ட்ல வேற ஸ்பெல்லிங்ல மெயின்டைன் பண்ண சான்ஸ் இருக்கு, அவங்க அக்கௌண்ட் ஸ்டாஃப் ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படின்னு ஒரு பேரையே எத்தனை விதமா ஸ்பெல் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க, 9 விதமா ஸ்பெல் பண்ணி 18 விதமா ஸ்பெல் பண்ணி ஸ்டோர் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜெயதேவ் ஜதா ஜெயஸ்ரீ ஜதா என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு எடுக்கணும்னா 18 பேர்ல ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். அதே பர்சன் தான் அக்கௌண்ட்ஸும் பாக்குறாங்க, ஸ்டோர்ஸும் கொஞ்சம் பாத்துக்கிறாங்க. ஹெச்ஆர்ல அவங்க லேட்டா இருக்குன்னா ஹெச்ஆர்ல வேற பேர்ல பிரிண்ட் ஆகும், ஸ்டோர்ஸ்ல வேற பேர்ல பிரிண்ட் ஆகும், அக்கௌண்ட்ஸ்ல வேற பேர்ல பிரிண்ட் ஆகும், கன்சால்டேட்டே பண்ண முடியாம இருக்கும். அப்போ இதுல இருந்து எப்படி வெளில வர்றது? ஃபர்ஸ்ட் மேனுவல் சிஸ்டம், அதுல கம்ப்யூட்டரே கிடையாது, நிறைய டிராபேக் ஃபேஸ் பண்ணும். அப்புறம் கம்ப்யூட்டரைஸ் உள்ள வந்துச்சு.
ஸோ கம்ப்யூட்டர் வந்த பிறகு நம்ம பெட்டரா ஃபீல் பண்றோம், ஸ்பீடா இருக்கிறோம், டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க முடியுது, டைம் சேவ் ஆகுது, எல்லாம் ஓகே. ஆனா என்ன டிராபேக் ஃபேஸ் பண்ணும், ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமோ, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோ இன்டராக்ஷனே இல்லாம இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் கேப், மிஸ்மேட்ச் ஆஃப் டேட்டா. அப்ப என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரே சிஸ்டம் கீழே கொண்டு வந்தாதான் இதுக்கு சால்வேஷன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். எப்படி? அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். அப்ப இன்டகிரேட்டட் சிஸ்டம் வரணும்னா முதல்ல செப்பரேட் டீசென்ட்ரலைஸ்டா இருக்க டேட்டா சிஸ்டத்தை ஒழிக்கணும். டேட்டா எங்க இருக்கணும்? காமனா ஒரே இடத்துல இருக்கணும். அப்போ ஜெயஸ்ரீ ஜதேவ்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணும்போது என்ன ஸ்பெல்லிங்கோ அதே ஸ்பெல்லிங் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஐட்டம் கோடுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 10mm கோல்டு, ஸோ 10mm/191 அப்படின்னா அந்த என்டையர் கம்பெனில இந்த ஐட்டத்துக்கு ஒரே பேரு, ஒரே மாடல், ஒரே ஐட்டம் தான். நீ வேற பேர்ல நான் வேற பேர்ல போடவே முடியாது இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஒழிக்கணும். அப்படின்னா சிஸ்டம் இன்டராக்ட் பண்ணணும்னா டேட்டா பேஸை செப்பரேட்டா ஸ்டோர் பண்றத வந்து டோட்டலா மாத்தி நடுப்புற சென்ட்ரலைஸ்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணாதான் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இங்க இருந்து டேட்டாவை எடுப்பான், இங்க இருந்து டேட்டாவை பார்ப்பான். அடுத்த டிபார்ட்மெண்ட் இங்க இருந்து டேட்டா எடுப்பான், ஒர்க் படிப்பான், கொண்டு போய் அதே டேட்டா அங்க ஸ்டோர் பண்ணுவான். அப்போ சென்ட்ரலைஸ்டா டேட்டா வந்தாதான் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்டராக்ட் பண்ண முடியும்ன்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிள் இப்ப பாரு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்ப இது அதே எல்லா டிபார்ட்மெண்ட் தான், ப்ரொடக்ஷன், ஸ்டோர்ஸ், மேனுஃபேக்சரிங் தான், பர்ச்சேஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே இன்டராக்ட் பண்ணியாச்சு. ஸோ யாருக்கிட்டையும் செப்பரேட் டேட்டாவே கிடையாது. அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்றான். இந்த டேட்ல இவ்வளவு ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, எனக்கு இவ்வளவு ரா மெட்டீரியல் ரெடியா இருக்கணும்னு ஒரு டேட்டாவை கொண்டு போய் அப்லோட் பண்ணுவான். டேட்டா ரிக்வெஸ்ட் அது அப்லோட் ஆகும். அப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றான், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கு தானாவே ஒரு இண்டிகேஷன் வரும், இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டாவை அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு. உடனே அவன் நேரம் பேர் டேட்டாவை பார்ப்பான். ஓகே, டிவிஎஸ்50ல வந்து எக்ஸல்ல இத்தனை மாடல், எக்ஸல் சம்திங் இருக்கு 150cc எல்லாத்தையும் இவ்வளவு தேவைப்படுதா அப்படின்ட்டு என்ன பண்ணுவான். அந்த வந்து உடனே அவன் பார்க்க முடியும், கம்யூனிகேஷன் கேப்பே கிடையாது. பிளஸ் இவன் என்ன ஆக்சுவல் டேட்டா ரிக்வெஸ்ட் சொன்னாலும் அந்த டேட்டாவை அப்படியே கிளீனா பார்க்கலாம், கொஞ்சம் மாத்தி கீத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பார்க்கணும் அவசியம். பார்த்துட்டு என்ன பண்றான், நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை இவங்க ரிக்வெஸ்ட் பண்றதோட உடனே சிஸ்டம் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்த்து எதெல்லாம் அவைலபிள் எதெல்லாம் நான் அவைலபிள் உடனே சொல்லிடும். ஏன்னா சிஸ்டம் இஸ் வெரி ஃபாஸ்ட், எல்லாமே இன்டர்நெட், நம்மகிட்ட டேட்டா சென்ட்ரலைஸ்டா இருக்கு, அவன் அமைச்ச டேட்டா சென்ட்ரலைஸ்டா இருக்கு. கம்பேர் உடனே ஒரு கம்பேரிசன் ஜஸ்ட் ஒரு பட்டன் தட்டினா கம்பேர் பண்ணி பார்த்து ஸ்டாக் சொல்லிடும். இப்போ என்னென்ன ஸ்டாக் எல்லாம் ஷார்டேஜ் தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும். அந்த ஷார்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக் கோடிங் மாத்திரம் நேரா ஒரு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி சிஸ்டம் என்ன பண்ணும், நேரா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே அதை ஃபார்வர்ட் பண்ணிடும். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பாத்துருவோம். இவன் வீட்டுல உட்காந்தா கூட அந்த மெசேஜ் வந்துடும், ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைஸ் ரிக்வெஸ்ட். உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஓகே இவ்வளவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருக்கணும். இதுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு நேரா சப்ளையருக்கு ஒரு பிஓ ரைஸ் பண்ணிடுவான். பிஓவை இந்த அவைலபிள் தேவையான லிங்க் கூட லிங்க் பண்ணிடுவான். லிங்க் பண்ண கையோட ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் உடனே ஒரு மெசேஜ் வந்துடும், PO has been raised. Within 48 hours, you will be receiving the stock. உடனே இன்ட்ராக்ஷன் வந்துடும். கம்யூனிகேஷன் கேப்பே இல்லாம போயிடுச்சா? பிளஸ் எந்த ஐட்டம் தேவை அந்த ஐட்டம் கரெக்டாவும் போயிடுது. இப்ப PO ரைஸ் பண்ண கையோட ஸ்ட்ரெயிட்டா ஒரு காப்பியை வந்து இவன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு CC வச்சிருவான். உடனே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிடும், ஓஹோ 28ஆம் தேதி ஒரு PO ரைஸ் பண்ணிட்டாங்க, வேல்யூ 5 lakhsக்கு. அப்போ நமக்கு 7 days தான் கிரெடிட் பீரியட். ஆல்மோஸ்ட் 5ஆம் தேதி இல்ல 4ஆம் தேதிக்குள்ள நம்ம பேமெண்ட் உடனே பண்ணணும், இல்லைன்னா அடுத்த சப்ளை பண்ண மாட்டான்னு டக்குன்னு அவன் அலர்ட் ஆயிடுவான். எவ்வளவு குயிக்கா போயிடுச்சு பாரு கம்யூனிகேஷன். போன கையோட அவன் என்ன பண்ணுவான், உடனே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே போனை போட்டு, பா நமக்கு என்னென்ன பெண்டிங் இருக்கோ கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, நமக்கு பேமெண்ட் வந்துருச்சு. அவன் அங்க லிங்க் பண்ணிடுவான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே லிங்க் ஆனதுனால கம்யூனிகேஷன் கேப்பும் மிஸ் ஆகி போச்சு. பிளஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆஃப் டேட்டாவும் வந்து நமக்கு எலிமினேட் ஆயிடுது. 90%, 95%, 99%, 100% எதுக்குமே கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ 90 to 95% நம்மளோட ஒர்க்கு எஃபிஷியன்டாவும் எஃபெக்டிவாகவும் கேரி ஓவர் ஆகுது. இதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இப்ப புரிஞ்சுதா? நான் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்னா என்ன, கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் வித் நான் இன்டகிரேட்டட்னா என்ன, இப்ப கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் வித் இன்டகிரேட்டட்னா என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, முதல்ல இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓவரால் வியூ நான் சொன்ன பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுலதான் எது உள்ள சாஃப்ட்வேர் வந்ததுன்னா, இந்த ERPங்கிற சாஃப்ட்வேர் இங்கதான் சக்சஸ்ஃபுல்லா உள்ள வந்துச்சு. ERPனா என்ன மீனிங்?
என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் இது. பட் டேலின்னு ஒரு சாஃப்ட்வேர் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இல்ல மேபி ஃபின் ஆப்பு, டாக்ஸ் மேன் இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. உங்க ஆஃபீஸ்ல சோஹோலாம் வச்சிருக்கலாம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு சில மாடியூல்ஸ் மட்டும் தான் இங்க அவைலபிளா இருக்கும். இப்ப நீங்க டேலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டேலியை வந்து tally.erpன்னு பேர் வைக்கிறானே தவிர்த்து டேலியில 3 மாடல் நல்லாவே கவர் ஆகும். அக்கௌண்டிங் மாடல் கவர் ஆயிடும், இன்வென்ட்ரி மாடல் கவர் ஆயிடும், கொஞ்சமா பேரோல் கவர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு பெருசா பேரோல எஃபெக்டிவா டேலி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இஆர்பிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு என்டையர் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துட்டா ஃப்ரம் டோர் டு டோர் அவங்ககிட்ட நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே அட்மின், ஹெச்ஆர், குவாலிட்டி கண்ட்ரோல், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு, ப்ரொடக்ஷன், ஸ்டோர்ஸ், இன்வென்ட்ரி, சேல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், இது சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக் எல்லாத்தையுமே இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேருக்கு பேர் தான் இஆர்பி அப்ளிகேஷன். இஆர்பி அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து என்ன பிளஸ் அப்படின்னா சிங்கிள் டேட்டாபேஸ், ஒரே ஒரு டேட்டாபேஸ் மட்டும்தான் சென்ட்ரலைஸ்டா இருக்கும். யார் எங்க என்ட்ரி போட்டாலும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எந்த என்ட்ரி போட்டாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த என்ட்ரி போட்டாலும் சரி, குவாலிட்டி கண்ட்ரோல் எந்த பிரான்ச்ல இருந்து எந்த ஏரியால இருந்து என்ன என்ட்ரி போட்டாலும் எல்லாமே லோக்கலா ஸ்டோர் ஆகும். நேரா வந்து மெயின் சர்வர்ல மெயின் டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது அடுத்தவனுக்கு அந்த டேட்டா அப்டேட் ஆகும்போது அவனுக்கு அப்டேட்டட் டேட்டா உடனே பார்க்க முடியும். ஆனா இது எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடியூலா பிரிச்சுட்டாங்க. ERP is a single application with one database but having so many modules. இப்ப ஹியூமன் பாடி ஒன்னா சொன்னா கூட கைக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கண்ணுக்குன்னு சில ஃபங்க்ஷன் இருக்கு, காதுக்குன்னு சில ஃபங்க்ஷன் இருக்கு, ஹார்ட் சில ஃபங்க்ஷன் பண்ணுது, லிவர் சில ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் எல்லாமே சேர்ந்தா ஹியூமன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே இஆர்பின்னு சொன்னாலும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அது பிரிச்சுட்டாங்க. அது என்னெல்லாம் மாடல் பேசிக்கான்னு பார்த்தீங்கன்னா FICO, FICO, ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல், HR மாடியூல், PP, ப்ரொடக்ஷன் பிளானிங் மாடல், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் மாடல், ஸ்டாக், சேல்ஸ், CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மாடல், SCM, சப்ளை செயின் மாடல், இந்த மாதிரி நிறைய மாடலா பிரிச்சு வந்து இவங்க இன்ட்ராக்ஷனா ஒரே அப்ளிகேஷனா இருக்கும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இன்டெகிரேட்டடா இருக்கும், நான் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் லீட் டைம், நான் டக்குன்னு எடுத்து அடுத்த வேலையை பண்றதுக்குள்ள லீடிங் டைம்ல நான் முன்னோக்கி போற டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆன் டைம் இன்னைக்கு இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க அந்த வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா இமெயில் கம்யூனிகேஷனோட ஃபாஸ்டா இருக்கு. ஆனா வாட்ஸ்அப் வரதோட இமெயில் தான் பெரிய விஷயம். நீங்க உடனே மெயில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மெயில் பண்ண என்ன, நான் போய் மெயில் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தாதான் அந்த மெயில் வந்திருக்கா வரலையான்னு தெரியும். அன்னைக்கு வந்து போஸ்டல் கம்யூனிகேஷனோட மெயில் கம்யூனிகேஷன் பெட்டரா ஃபீல் பண்ணும். போஸ்டல்ல நீ லெட்டர் எழுதி சைன் அப் பண்ணி கவர்ல போட்டு ஸ்டாம்ப் ஓட்டி பாக்ஸ்ல போட்டு 2 நாள் கழிச்சு வரதுக்கு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மெயில் அமிச்சா வந்து சேர்ந்துடும். ஆனா மெயில் ஓபன் பண்ணி பார்க்கணும். வாட்ஸ்அப் வந்ததுல என்ன ஆச்சு, மெயில் கம்யூனிகேஷனோட வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஃபாஸ்டா இருக்கு. நாளைக்கு வேற ஒண்ணு வரும், ஒரு 5 வருஷம் கழிச்சு அது இதை விட ஃபாஸ்டா இருக்கும், உடனே இன்ஸ்டன்டா வரும். ஏன்னா வாட்ஸ்அப்ல உனக்கு டிங் மெசேஜ் வருது, நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா ஓகே ரெஸ்யூம் அனுப்பிச்சிட்டான் பையன், டக்கு ப்ராப்ளம் பாக்குறான், ரெஸ்யூம் பக்காவா இருக்கு, நம்ம சூட்டபிளா இருக்கான், டக்குன்னு HR ஃபார்வர்ட் பண்ணி நல்ல ஒரு கேண்டிடேட் வந்திருக்கான், உடனே நீங்க ஆன்லைன்ல நேரம் வரமாட்டானே ஆன்லைன்ல இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க, அதுக்கு சாஃப்ட்வேர் வந்துருச்சு, அப்புறம் நான் கூகுள் மீட் ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஓகேனா உடனே எங்க இருந்து நீங்க அப்பாயின்மெண்ட் அனுப்பி அவன் உடனே ஜாப் எடுத்து பண்ண சொல்லுங்க. எவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு பண்ணுங்க. ஸோ ஆன் டைம் ஷிப்மெண்ட், சைக்கிள் டைம் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள்ங்கிறது ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றது தான். இந்த டைம் ஃபாஸ்டா இருக்கு, எது தேவையோ அதை எலிமினேட் பண்ணுது, எது தேவையோ அதை மட்டும் பண்ணுது. ஸோ ரெடியூஷன் ஆஃப் சைக்கிள் டைம்ஸ். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், என்ன ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னா பாரு 2-3 பிளான்ட் இருக்கு எங்கிட்ட மேனுஃபேக்சரிங், 2 பிளான்ட் பிஸியா போயினே இருக்கு, ஒரு பிளான்ட்ல அவ்வளவு ஒர்க்கே கிடையாது. இந்த பிளான்ட்ல பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு அடுத்த வாரம் தான் ஷிப்மெண்ட். அப்ப டக்குன்னு என்ன பண்றோம், இன்ட்ராக்டடா இருந்ததுன்னா நான் பிளான்ட் வந்து சிஸ்டம்ல பார்ப்பேன், இந்த 3rd பிளான்ட்ல வந்து அவ்வளவு ஒன்றும் ப்ரொடக்ஷன் போகவில்லை, இந்த ஐட்டம் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் டெலிவரி பண்ணா போதுமே, ஒன்னு டக்குன்னு பிளான் பண்ணி பிளானை மாத்தி பிளான்ட் 1 and 2 இருக்கிற ஒர்க்கு கொஞ்சம் 3 ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னா பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். டக்குன்னு அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கரை முதல்ல இன்னி நாளைக்கு டெலிவரி பண்றது முதல்ல பாருங்க, அடுத்த வாரம் டெலிவரி பண்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்ததுக்கு நிறைய மாறுச்சு. பெட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், ஏன்னா கஸ்டமர் நீ உடனே கான்டாக்ட் பண்ண முடியுது, அவன் தேவை என்னன்னு கேட்க முடியுது, அவனுடைய குறைகள் என்னன்னு டக்குன்னு சரி பண்ண முடியுது. இம்ப்ரூவ் சப்ளையர் பர்ஃபார்மன்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்,
குவாலிட்டி, காஸ்ட் நிறைய நமக்கு இதுல சேவ் ஆகுது. பெட்டர் அனாலிசிஸ், பிளானிங், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது இன்டெகிரேட்டட் சிஸ்டம்னால. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி கனெக்டட். இப்போ உங்க கேஸ் எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு சிஏ ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஒர்க் உங்களுக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னா, கிராஜுவேஷன் முடிச்சதுமே சிஏ பண்ணலாம், அங்க ஆரம்பிக்கிறது உங்களுடைய முதல் கனவு. இப்போ சிஏ பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கையில வேணும். பிகாம் வந்தா 55, நான் பிகாம்னா 60%. முதல்ல அதை ரெடி பண்ணிட்டு ஆன்லைன்ல போய் நீங்க அப்லோட் பண்றீங்க. உங்களோட டிகிரி சர்டிபிகேட் வச்சு எல்லாம் பண்ணி நீங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சிடுறீங்க. ஸோ ஒரு வாரத்துல இல்லை ஒரு 10 நாளுக்குள்ள உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சிஸ்டம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி எல்லாம் ஓகே அப்புறம் இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வருது, யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். ஆனா அதுக்கு மீன் டைம் என்ன பண்றான் அவன், இந்த பெர்மனண்டா இது சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோட உனக்கு டெம்பரவரியா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்றான். அது வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம். ஏன் கொடுத்துடலாம் அப்படின்னா, இப்ப இந்த மாசம் நீ ஐடிடி ஓரியன்டேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டுனா உனக்கு அந்த 9 months எலிஜிபிலிட்டி சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு உடனே உனக்கு ஒரு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுமே யூ ஆர் எலிஜிபிள் டு புக் ஐடிடி அண்ட் ஓரியன்டேஷன். உன்னோட 6th semester மார்க் ஷீட் போய் அது கன்ஃபார்ம் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால கொடுத்துறான். உடனே நீ என்ன பண்ற, நேரா எஸ்ஏஆர்சி வெப்சைட் குள்ள போயிட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துருச்சு உனக்கு, லாகின் பண்ணி பார்த்துட்டு உடனே ஐடிடி புக் பண்ணலாம். இப்போ ஐடிடி அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மாடியூல், இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் மாடியூல், ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்ட் மாடியூல். எல்லா மாடியூலும் வேற வேற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனா இன்டர்னலி எல்லாமே லிங்க்டு. இப்போ உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் நம்பர் கரெக்டா அப்படின்னு ஐடிடி மாடியூல் எப்படி தெரியும்? இங்க உனக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகி உனக்கு ப்ரொவிஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்களோ உடனே அந்த மெயின் டேட்டா பேஸ் சர்வர் போய் அப்டேட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணமூர்த்தி வெயிட்டிங் ஃபார் 6th semester மார்க் ஷீட் பட் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துடுது. நீ என்ன பண்ற, ஐடிடில போயிட்டு உன் எஸ்ஆர்ஓ நம்பரும் டெம்பரரி ப்ரொவிஷனல் நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்த கையோட இது உடனே என்ன பண்ணுது, நேரா சர்வர்ல போய் இதை கம்பேர் பண்ணுது. இந்த நம்பர் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கம்பேர் பண்ணி யாரையும் கேட்காது, கம்பேர் பண்ண அங்கேருந்து ஒரு ஓகே சிக்னல், எஸ் கன்ஃபார்ம், முதல்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு, இஸ் எலிஜிபிள் ஃபார் ஐடிடி ப்ரோக்ராம். உடனே என்ன பண்ணு, உங்க ஐடிடியை புக் பண்ண அலோவ் பண்ணிடுது. போச்சா? அதே மாதிரி அடுத்து நீ ஓரியன்டேஷன் குள்ள போய் லாகின் பண்ற. ஓரியன்டேஷன் மாடல் என்ன பண்ணுது, நேரா சர்வர்ல போய் இந்த நம்பருக்கு வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்டடான்னு பாக்குது, அக்செப்டட், ஓரியன்டேஷன் அலோவ் பண்ணிடுது. இப்ப நீ ஐடிடியும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட, ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்ஸும் போய் முடிச்சிட்ட, சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல சர்டிபிகேட் நம்பர் அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் வந்து அது முதல்ல அப்லோட் ஆகுது, நீ தான் அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கிற. ஸோ உங்க சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயாச்சு சக்சஸ்ஃபுல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் 1st Decemberல இருந்து 18th December ஐடிடி ஓவர், 20th Decemberல இருந்து 5th January ஓரியன்டேஷன் ஓவர்னு எல்லாமே அந்தந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி சர்வர்ல அப்லோட் பண்ணிடுது. இப்போ 6th semester மார்க் ஷீட் வருது. இதை பத்தி எதையுமே நீ யோசிக்காம என்ன பண்ற, 6th semester மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற உங்க லாகின்ல. ஒரு லாகின்ல போய் அப்லோட் பண்ணதுக்கு என்ன, அடுத்து நேரம் அப்லோட் பண்ணி 6th semester மார்க் ஷீட்டை வெரிஃபை பண்ணி 2 days டைம் எடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி காப்பி அனுப்பும், சர்டிபிகேட் ஒரிஜினலா செக் பண்ணி சொல்லுங்க, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பும். இன்டாக்ட் எல்லாமே இன்டெகிரேட் தான். யூனிவர்சிட்டியில பார்ப்பான், எஸ் கிருஷ்ணமுத்ரா சர்டிபிகேட் ஒரிஜினல், இயர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 6th semester, it got 78% ஃபர்ஸ்ட் பிகாம் அப்படின்னு அங்கே ஒரு ஓகே வந்த கையோட இவ்வளவு நாள் ப்ரொவிஷனலா இருந்த உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா மாறிடுது, தானாவே அப்லோட் ஆயிடுது. இப்ப ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு லேயர் வெளில போயிட்டு பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீ பிகம் a confirmed intermediate student of direct entry வந்துரும். இப்போ ஐடிடி முடிச்சுட்டு ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு இப்போ நீ ஆர்டிகல்ஷிப் வந்து அப்ளை பண்ற ஆன்லைன்ல ஃபார்ம் 102 ஃபில் பண்ணும்போது நீ வெறும் எஸ்ஆர்ஓ நம்பர் மட்டும் டைப் பண்ணாலே போதும். இந்த ஆர்டிகல்ஷிப் மாடியூல் என்ன பண்ணணும்னா, அந்த எஸ்ஆர்ஓ நம்பர் வாங்கின கையோட ஃபர்ஸ்ட் நேரம், ஏன்னா ஆர்டிகல்ஷிப் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உனக்கு கன்ஃபார்ம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தாது. ஆனா ஐடிடி ஓரியன்டேஷன் பண்றதுக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனே போதும், கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே. ஸோ ரெண்டு வேற வேற மாதிரி ஒர்க் பண்ணுது. இப்ப நீ ஆர்டிகல்ஷிப்க்கு எஸ்ஆர்ஓ நம்பர் டைப் பண்ண கையோட நேரா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, உங்களோட ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ்ல இருந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் மாறிச்சான்னு சிஸ்டம் உடனே இன்ட்ராக்ட் பண்ணுது. இன்ட்ராக்ட் பண்ணா அங்க சொல்லுது, எஸ் 2 days ஆச்சு, 48 hours ஆச்சு, அவருடைய 6th semester மார்க் ஷீட் இஸ் பீன் கன்ஃபர்ம்டு, நோ இஸ் a permanent registration இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட் ஒன்னே வந்த கையோட அதை ஃபர்ஸ்ட் ஓகே வாங்கிக்குது சிஸ்டம். சரி, இது மட்டும் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த அப்புறமா ஐடிடி ஓரியன்டேஷன் எப்ப பண்ண, அது எந்த டேட்குள்ள பண்ண, இந்த டேட்குள்ள பண்ணா மட்டும்தான், அது ஆர்டிகல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப வேணா பண்ணலாம், அது வந்து டேட்டை பார்க்காது, ஐடிடி பண்ணிட்டேன்னு தான் பார்ப்போம். எக்ஸாம் போறதுக்கு தான் அதை செக் பண்ணுவோம், இந்த டேட்டுக்குள்ள ஐடிடி 9 months கம்ப்ளீட் ஆச்சான்னு பார்க்கும்போது தான் டேட்டை செக் பண்ணுவோம்.
அப்ப என்ன ஆகுது, இந்த ஒரு SRO நம்பர் நீ ஆர்டிகல் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் டக்கு டக்கு டக்குன்னு பிரிச்சு நேரம் ஓரியன்டேஷன் மாடியூல்ல போயிட்டு இந்த பர்டிகுலர் SRO நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஓரியன்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டானா, லீவ் எதா இருக்கா, சர்டிபிகேட் வந்துச்சா, பெண்டிங் இருக்கான்னு செக் பண்ணி அதுவே ஓகே வாங்கிடும். சப்போஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் இன்னும் சர்டிபிகேட் ஜென்ரல் ஆகல அப்படின்னா ஹோல்ட் பண்ணிடும். சோ இதுவே ஒரு இன்டராக்டிவ் சிஸ்டம். ரொம்ப பெரிய ERP சாஃப்ட்வேர் இல்லைனாலும் கூட கிட்டத்தட்ட இதுவே ஒரு ERP சாஃப்ட்வேர் மாதிரி இன்டெகிரேட்டடா தான் ஒர்க் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டா டேட்டா இருக்கும்போது எத்தனை வேலை மிச்சம். இப்ப நீ என்ன பண்ணணும், இல்லைன்னா ஐடென்டி சர்டிபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதை கொண்டு போய் ஆர்டிகல் ஷிப் கியூல நிக்கணும், ஆர்டிகல் ஷிப்ல கூட பார்ப்பான் சர்டிபிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட்டா நான் கம்பேர் பண்ணிட்டு வரேன், ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு வாங்கன்னு பார்த்து டேட்டா பேஸ்ல மெயின் பேஜ் எடுத்து பார்த்து இந்த டேட் சர்டிபிகேட்ல கம்பேர் பண்ணி பார்ப்பான். இது எவ்வளவு டைம் ஆகும். அதுக்குள்ள ஈவினிங் வந்துடும், அன்னைக்கு ஆஃபீஸே முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் டே சாட்டர்டே சண்டே ஆர்டிகல் ஷிப்பே தள்ளி போயிடும். ஸோ டைம் மிச்சமாகுது, அக்யூரேட்டா இருக்கு, கம்யூனிகேஷன் கேப்பே கிடையாது, டக்கு டக்குன்னு எல்லா விஷயம் நடக்குது. நீ ஆஸ் அ கஸ்டமர், நீ இன்ஸ்டியூட்டுக்கு நீ ஒரு கஸ்டமர் தான். ஸோ நீ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ற, சர்வீஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற, ஃபீட்பேக் கொடுக்குற, சர்வீஸ்ல குறை இருந்தா குறை சொல்ற உடனே அந்த குறையை இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்படின்னு இன்ஸ்டியூட்ல ஒரு ஸ்டூடெண்ட், மெம்பர்ஸ், ஸ்டாஃப் இதுக்காக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண மாதிரி ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங்ல எவ்வளவு ஒர்க் இருக்கும். கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சப்ளையரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பையரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பையர் சப்ளையர் கஸ்டமர் ஒண்ணுதான். ஸோ ஸ்டாஃபுங்களை பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஸ்டாஃபுங்க ஓவர் டைம் பண்ணணும், அதுக்கு அவன் சேலரி கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் மேனுவலி ஹைலி டிஃபிகல்ட், இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இம்பாசிபிளா இல்லாம இருந்தா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி எப்படி கம்பெனிஸ் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிபிள் எப்படின்னா இன்னும் நல்லா பாசிபிள் ஆகி போச்சு பிகாஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் சிஸ்டம். அதோடைய ஒன் ஆஃப் த சிஸ்டம் பேரு ERP சிஸ்டம், என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இப்ப ERP அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். யாரெல்லாம் ERP சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க அப்படின்னா SAP தான் இது ரொம்ப ஃபேமஸ். SAP, Oracle Financials, Aben Lloyd, மைக்ரோசாஃப்ட், அப்புறம் Finacle பேங்குக்கு, அப்புறம் Oracle Financial சொல்லிட்டோம். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ERP-யை சப்போர்ட் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAP, ஜெர்மன் பேஸ்ட் அப்ளிகேஷன், ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாமே தனித்தனியா ஒர்க் ஆனாலும் எங்க எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னா சென்ட்ரலைஸ் டேட்டாவா கனெக்ட் ஆகுது. இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஃபீச்சர்ஸ் இப்ப நம்ம சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், சப்ளை செயின், எல்லாருமே அவங்க தனித்தனி ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணாலும் எல்லாமே இன்ட்ராக்டரா ஒர்க் பண்ணுவாங்க. இதான் ஒரு ஃபீச்சர்ஸ் மெயினா. என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றது தான் இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண டேட்டா வேர்ஹவுஸ். Okay, this is what called as the ERP software. See, data warehouse அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட். என்னன்னா அது ஒரு ERP ஒன் ஆஃப் த மாடல். வேர்ஹவுஸ் நம்ம சொன்னாலே ஒரு பிக் ஸ்டோரேஜா மைண்ட்ல வச்சுக்கிறோம். வேர்ஹவுஸ்னா இப்ப நீங்க பூந்தமல்லி போனீங்கன்னா பெரிய வேர்ஹவுஸ் இருக்கும், ஷிப்ல இருந்து வரதெல்லாம் அங்கதான் ஷிப் பண்ணுவாங்க. சின்ன வேர்ஹவுஸ் எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு நம்ம லேப்ட் வச்சுக்கிறோம், ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுக்கிறோம், ஒரு சின்ன கடை, நம்ம மெயின் ரோட்ல ஒரு கடைக்கு போனா குடோன் வச்சிருக்கான், அதோடைய பெரிய வெர்ஷன் தான் வேர்ஹவுஸ். அதே மாதிரி இந்த டேட்டால ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வேர்ஹவுஸ்னு சொல்றோம். பட் வேர்ஹவுஸ்ன்றது அவ்வளவு சிம்பிள் கான்செப்ட்லாம் இல்லை. இதுல என்னன்னா அந்த ஓல்டு டேட்டா அப்படியே ஓல்டு டேட்டாவே இருக்கும். ஓல்டு டேட்டாவை எடுத்து ஏதாவது ஒரு அனலைஸ் பண்றோம், ஏதாவது ஒரு புதுசா கண்டுபிடிக்கிறோம், அந்த புதுசா கண்டுபிடிச்சது அந்த புதுசாவே இருக்குது, பழைய ஓவர் ரைட்லாம் பண்ணிடுங்க. பழைய டேட்டா அன்னைக்கு 70s என்ன டேட்டா இருந்தது, 80s என்ன டேட்டா இருந்தது, 2000 என்ன டேட்டா இருந்தது, 2010 2020 இருக்கும். இது ஒரு 20 வருஷத்துக்கு நான் ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியது, 20 வருஷம் டேட்டா எடுத்துப்பேன், அனலைஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த 20 வருஷத்துல நம்ம பாப்புலேஷன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதை தனியா ஸ்டோர் பண்ணிடுவேன். இது மேல ஓவர் ரைட்டே அப்டேட்டே பண்ண மாட்டேன், தனியா வச்சுப்பேன். ஏன்னா அடுத்த அனலைஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் 10 இயர் அனாலிசிஸ் எடுக்கிற மாதிரி ப்ரீவியஸ் 40 இயர்ஸ் அனாலிசிஸ் இருக்கும், அது அப்படியே பத்திரமா இருக்கும். அதனாலதான் சொல்லலாம் ஓல்டு டேட்டாவாவே இருக்கும், நியூ டேட்டாவாவே இருக்கும், அப்படியே கேரி வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ERP மாடியூல். என்ன சொல்றான், usually this is the module that can be accessed by an organization, the customer, supplier and employees. Data warehouse is a repository of an organization, electronically stored data. Repository na store panni electronically stored data. Data warehouses are decided to facilitate reporting and analysis. எதுக்கு warehouse இருக்குன்னா ஓல்டு டேட்டால இருக்கும். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல ஒரு எம்ஜிஆர் நடிச்ச படம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி,
அந்த படத்துடைய மொத்த செலவே 5 லட்சம் தான். எம்ஜிஆருக்கு சம்பளம் 50,000 ரூபாய். 5 லட்சம் ரூபாய் படத்தை முடிச்சாங்க. படத்துடைய பிசினஸ் 10 லட்சம் அப்படின்னா இப்ப என்னடா 10 லட்சமா? ஒரு கேமராவானே 40 லட்சம் சம்பளம் வாங்கினா 50 லட்சம் சம்பளம் வாங்கினா அன்னைக்கு 5 லட்சத்துல ஒரு படத்தை முடிக்க முடியும்னா 5 லட்சத்துடைய வேல்யூ என்ன? அன்னைக்கு மவுண்ட் ரோட்ல டி நகர்ல ஒரு கிரவுண்டோட வேலையே 5,000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 5 லட்சம் பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு டி நகர்ல ஒரு கிரவுண்டோட வேலை 10 கோடி. சோ அப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணி அப்படி ஒரு அனலைஸ் பண்ணணும்னா ஓல்டு டேட்டா பத்திரமா இருக்கணும். அன்னைக்கு காஸ்ட், அன்னைக்கு என்ன லிவிங் ஸ்டைல் வேல்யூ, இன்னைக்கு 10 லட்சத்தை வச்சு நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட ஃபீஸ் கொடுக்க முடியாது. டான்ஸ் மாஸ்டரே ஒரு சாங்கு 10 லட்சம் வாங்குறாங்க, 20 லட்சம் வாங்குறாங்க. ராஜசுந்தரம், ராகவ ராஜஸ்லாம் ஒரு சாங்குக்கே 50 லட்சம் 1 லட்சம் வாங்குறாங்க. அந்த சாங் அவ்வளவு பாப்புலர் ஆகுது. சோ அன்னைக்கு காஸ்ட் நீங்க 50 லட்சத்தை வச்சு நீ பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. அன்னைக்கு 50 லட்சம் தான் கோடீஸ்வரன். நீ ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி டேட்டா வச்சு அனலைஸ் பண்றதுக்கு there is a data called data warehousing. So இதெல்லாம் ஒரு different models of ERP system. However, the means to retrieve and analyze data, to extract, transform low data, and to manage the data in a dictionary. எப்படி நமக்கு dictionary எப்படி இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி dictionary also consider essential components of data warehousing system அப்படிங்கிற ஒரு மாடல். So these are the various features and various models. ஃபர்ஸ்டோட இப்போ வந்து சப்ளை செயின் நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. ஏன் சப்ளை செயின்னா இப்ப பாரு, இப்ப நீ ஒரு இம்போர்ட்டட் வாட்ச், ஒரிஜினல் இம்போர்ட்டட் வாட்ச் மேனுஃபேக்சர் இன் அமெரிக்கா இல்ல ஸ்விஸ் வாங்கணும்னா இன்னைக்கு முடியும். ஏன்னா இன்னைக்கு குளோபலைஸ்ட் மார்க்கெட் வந்துருச்சு. ஆன்லைன்ல அமேசான்ல நீ ஆர்டர் பண்ணினா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட ஒரு 50th பர்த்டே சூப்பர் கிஃப்ட் ஒன்று பண்ணும். 25,000 இந்த வாட்ச் பரவாயில்ல, நான் சேர்த்து வச்சதுல எங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அவரோட 50th பர்த்டேக்கு. ஆனா வாட்ச் மேனுஃபேக்சரிங் இன் சுவிட்சர்லாந்து, அதுக்கு சென்னையில யாரும் டீலர்ஸே கிடையாது. பட் ஸ்டில் நீ வாங்கலாம். அமேசான்ல போ, அந்த வாட்சோட பேரை சொல்லு, யார் டீலர்னு சொல்லுவோம். அந்த டீலர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்ல ஒரே ஒரு டீலர் இருப்பான். அந்த டீலர் கிட்ட ஆர்டர் பண்ணினா அமேசான் அந்த டீலர் கிட்ட சொல்லி வாட்ச் வாங்கி பேக் பண்ணி கொரியர் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துருவான். நீ ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணா போதும். இது எப்படி பாசிபிள்னா, இதுக்கு காரணம் இன்டர்நெட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ், பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எந்த மொழியில இருந்து எந்த பொருள் வேணா, ஷாருக் கான் என்ன வாட்ச் கட்டணும் அந்த வாட்ச் நீ கட்ட முடியும், வாங்க துட்டு இருந்தா போதும். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் மம்முட்டியை நான் மீட் பண்ணியிருக்கேன். நான் துபாயில கொஞ்ச நாள் இருந்த போது வந்தாரு. அவருக்கு ஒரு BMW கார் வேணும்னு சொல்லி இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சி அவர் எல்லா டாக்குமெண்ட் எடுத்து துபாய்க்கு வந்து, துபாயில தான் கொஞ்சம் காஸ்ட் மற்ற கண்ட்ரியோட கம்மி. அவரு பல கார் மாடலை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் கார் மாடல் ஒரு ஓன் பண்ணி BMW 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு. அப்ப வந்து BMWன்றது இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை. அங்க வந்து துபாயில ஆர்டர் பண்ணி அங்க பேமெண்ட் பண்ணி அதை ஏர் பிளைட் வழியா இந்தியாவுக்கு வந்து அதுக்கு ஸ்பெஷல் கஸ்டம்ஸ் டாக்ஸ் கட்டி ஓன் கார் ஒரு ஐவரி கலர் கார் வச்சிருக்காரு. நான் பார்த்திருக்கேன். அவர் அதுல டிராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நான் நின்று பேசியும் இருக்கேன். வந்து வாங்கினார். அன்னைக்கு அவ்வளவுதான் சப்ளை செயின். நீங்க அப்படி இல்லை, BMW என்ன கார் வேணும், யூகேல முக்கியமான ஒரு பிசினஸ் மேன் வச்சிருக்காரு. அதே மாடல் கார் இன்னைக்கு இந்தியாவில இருக்கு. அப்கோர்ஸ் ரொம்ப லேட்டஸ்டான ஓரளவுக்கு லேட்டஸ்ட் வருது. இன்னைக்கு இங்க காசு தான் வாங்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குளோபலைஸ்ட் மார்க்கெட் பெருசா டெவலப் ஆயிடுச்சு. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு. அங்க மேனுஃபேக்சர் பண்ணல. இப்போ இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்றாங்க. முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு BMW கம்பெனில இருந்து இங்க அசம்பிள் பண்ணி இந்தியனோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் மாத்தி விற்கிறாங்க. சோ எங்கிட்டயும் அதே BMW சீரிஸ் 5 சீரிஸ் இருக்கு. மம்முட்டியும் வச்சிருக்காரு. யூகேல ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், யூஎஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கான்றது அப்படி மாறி போச்சு உலகம். அதுக்கு முக்கியமான காரணங்கள் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தான். புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ERP. நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, ERPங்கிறது அவ்வளவு ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுங்கிறது அது எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். டைம் ஆயிடுச்சு. 9 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு. நான் குளிச்சுட்டு கிளம்பணும். அப்படின்னு ஆல்ரெடி குளிச்சுட்டேன், ரெடியாகி கிளம்பணும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா இதெல்லாம் இன்னைக்கே படிச்சா மட்டும்தான் புரியும். சும்மா காதுல கேட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. போய் உட்காந்து இதை படிக்கணும். படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு திடீர்னு ஸ்ரீராம் வரல, நான் கிளாஸ்க்கு வந்தேன். பாருங்க, ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா உங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆனாதான் முடியும். கிளாஸ் கம்ப்ளீட் ட்ராப் ஆயிட்டு இந்த ஃபேக்கல்டி 4-5 பேர் 10 பேர்லாம் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து கிளாஸ் வந்து இன்ட்ராக்ஷனாவே இல்லை, பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஃபேக்கல்டி ட்ராப் அவுட் ஆயிட்டாங்கன்னா என்னால சப்போர்ட்டே பண்ண முடியாது உங்களுக்கு. நீங்க ஒழுங்கா இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசம் கிளாஸ் நடந்து இந்த பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நல்லபடி பாஸ் பண்ணணும். ஆடிட்டிங்லாம் சிவராமன் சாரும் ரொம்ப கோவப்படுவார். நல்லா சாஃப்டான மனுஷன் தான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 பேர் 4 பேர்ல வந்தா ஸ்ரீராம் மாதிரி கம்மன் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க மாட்டாரு. எனக்கே கோவம் வரும். சிவராமன் சார்க்கெல்லாம் பயங்கரமா கோவம் வரும். ஆடிட்டிங்லாம் அடுத்த மாசம் வருது சப்ஜெக்ட்ல பாத்துக்கோங்க. ஒழுங்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் கிளாஸ்க்கு ஒழுங்கா போலான்னு ஒரு புதுசா ஏதான ஒரு புதுசா அதை கிரியேட் பண்ணி ஒழுங்கா வாங்க எல்லாரும்.
ஓகேவா? see you all next class. Bye. Happy New Year. நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நான் உங்களுக்கு இன்னைக்குள்ள இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு நான் ஷெடியூல் அனுப்பிச்சு விடுறேன். சண்டே கிளாஸ் இருக்கு. சண்டே சொல்லிடுறேன். சண்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டைரக்ட் நான் ஷெடியூல் 99% அனுப்பிடுவோம், அது டவுட் இல்லை. மார்னிங் வந்து ஐடிடி கிளாஸ், அடுத்து என்னோட கிளாஸ் இருக்கு. தேர்ட் செஷன் கிளாஸ் மோஸ்ட்லி சண்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரும் ஸ்ரீராம் அவைலபிளா இல்லை, யாருமே அவன் கொஞ்சம் பேர் வெளில நியூயார்க்காக வெளில போறாங்க. 2 செஷன் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் கிளாஸ், அடுத்து என் கிளாஸ் இருக்கு. அப்புறம் மண்டேல இருந்து ரெகுலரா இருக்கும். பட் ப்ரொவைடட் நீங்களா ஒழுங்கா வரதை பொறுத்து தான். ஓகே, see you all, bye. Thank you.